Siddharasiddhiksuraneti kapati kamaniyam Tasamukhamaulim balim brahmaniyam Keshavateta Ramasarira Jai Jagadisha Hare Jai Jagadisha Hare Jai Jagadisha Hare Hare Krishna பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ராமாயண வகுப்புக்கு வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த ராமநவமி பண்டிகையுடைய 3வது நாள். நேற்றைய வகுப்புல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம ராவனுடைய செயல்கள், அவருடைய எப்படி எதனால வந்து பகவான் ஸ்ரீ ராமர் இந்த பூமியில மானிட ரூபத்தில் அவதரிச்சாரு, ஏன் ரகுவம்சத்தில் அவதரிச்சாரு, இதெல்லாம் நேற்று பேசணும் இல்லையா? சரி, முதல் நாள்ல நம்ம பார்த்தோம் ராமருடைய பகவானுடைய லீலைகளை கேட்பதில் பகவானே ஆனந்தம் அடைகிறார். இந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் அது பகவானே கவரக்கூடியது. ராமானுஜாச்சாரியர் சொல்லிட்டு வரும்போது வரதராஜர் கேட்டுன்னு வந்தார். வரதராஜர் வந்து அந்த வேட ரூபத்துல வந்து அவரே ஒரு லீலைகளை அனுபவிச்சிருந்தார். அது மாதிரி வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்துல லவகுசா 2 பேருக்கும் வால்மீகி மகரிஷி ராமாயணம் சொல்லி கொடுத்துட்டு, இந்த ராமருடைய புகழை நீங்க பாருங்க, போய் பாடுங்க, உலகெல்லாம் போய் ராமருடைய புகழ் பாடுங்க அப்படின்னு 2 குழந்தைய அனுப்பிச்சு வச்சார். 2 குழந்தைகளும் வந்து ஒரு கிராமமா நகரமா போய் பகவானுடைய புகழ் பாடுறாங்க. கிராமம் நகரம்லாம் அது இன்னைக்கு வந்ததுன்னு இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்ப நாகரிகம் வந்து இப்பதான் வந்தது, பண்டைய கால மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் வந்து ஆதிவாசியா இருந்தான், காட்டுவாசியா இருந்தான், அவனுக்கு சாப்பிட தெரியாது, சமைக்க தெரியாது, அப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே நகரம்னா அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியாங்கிற தலைநகர் இருந்திருக்கு. அயோத்தியாங்கிற ஒரு கேபிட்டல் தான், ஒரு பெரிய சிட்டி. அது அயோத்தியா ஒரு பெரிய நகரம். அந்த அயோத்தியாவை சார்ந்து பல்வேறு கிராமங்கள் நகரங்கள்லாம் இருந்திருக்கு. அது திரேதா யுகத்துல. அது மாதிரி துவாபர யுகத்துல வந்து துவாரகா, அஸ்தினாபுரம் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்ப பெரிய பெரிய நகரங்களும் கிராமங்களும் எப்போ இருந்திருக்கு, இன்னைக்கு புதுசு இல்லை. பல்வேறு கிராமங்களும் நகரங்களும் இருந்திருக்கு. ஆனா முன்ன எப்படி இருந்தது, இயற்கையோடு சேர்ந்து இருந்தது. ஒரு சிட்டி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா, வேத காலத்துல ஒரு நகரம் வளர்ந்ததுன்னு சொன்னா அது இயற்கையோடு சேர்ந்து வளரும். மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், அது மாதிரி குறிஞ்சி, முல்லை, மரத்துல ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் பாடத்துல இருக்கா? அப்போதெல்லாம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க. ஆறும் நதியும் நதி சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி இயற்கையோடு வந்து நாகரிகம் வளர்ந்தது. பெரிய பெரிய சிட்டி எல்லாம் இருந்திருக்கு. துவாரகா, அயோத்தியா, காஷி, விதர்பா, நிறைய நகரங்கள், பெரிய பெரிய நகரம், மிதிலா. அப்போ இந்த குழந்தைங்க ஒரு கிராமமும் நகரமும் போய் பாடுறாங்க. சின்ன குழந்தைங்க தான், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, சூரியனை போல தேஜஸ். அந்த குழந்தைகளோட கண்கள் வந்து தாமரை இதழ் மாதிரி இருக்கும், அழகான சுருள் கூந்தல். அவங்க உடை அணிஞ்சிருக்கிறத பார்த்தா முனி புத்திரர்கள் மாதிரி இருக்காங்க, முனியோடைய குழந்தைகள் மாதிரி இருக்காங்க. ஆனா தோற்றத்துல ஒரு கம்பீரம் இருக்கு, ஒரு சத்திரியனுக்கு உண்டான கம்பீரம் இருக்கு. அவங்க வேற யாரும் பகவானுடைய குழந்தைகள் தான், லவகுசா. அவங்க அப்படியே ஒரு நகரமா போய் பாடிட்டு அவங்க அயோத்தியா வந்திருந்தாங்க. அயோத்தியாவோட வீதிகள் அயோத்தியாவோட புகழை பாடுறாங்க, அயோத்தியாவோட புகழ் பாடுறாங்க. அயோத்தியா வந்து எவ்வளவு பெரிய புண்ணிய நகரம், எவ்வளவு புனிதமான நகரம். அங்க எப்படிலாம் பெரிய மாபெரும் மகாரிஷிகள், ராஜரிஷிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஸ்வாகு மகாராஜ், வைவஸ்வத மனு, அம்சுமான், பாகீரதன், திலீபன், அம்சுமான், அப்புறம் சாகரா, இந்த மாதிரி எக்கச்சக்க மன்னர்கள், தசரத், ஸ்ரீராமன். இப்படி அயோத்தியாவோட தெருக்கல்ல அவங்க பகவானை புகழ் பாடுறாங்க, ராமாயணம் பாடிட்டே போறாங்க. பரதன் வந்து நகர்வலம் போவார். பரதன் எப்பவுமே நகர்வலம் போவார்.
பொதுமக்கள்லாம் ராமனுடைய ஆட்சி பத்தி என்ன பேசிக்கிறாங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? பொய், திருட்டு, கொலையில எல்லாமே ஹாப்பியா இருக்காங்களா? இன்னைக்கு பார்க்க வேண்டியவங்களே செய்யறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டியவங்களே வேலையே பயிர் மேய்துப்பாங்க. போல நிறைய ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயல் இருந்தா அந்த வயல் எதுக்கு வேலி போடுவாங்க? அந்த வயல் நெல்லெல்லாம் பாதுகாக்கும். நெல் வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, யானை உள்ள வந்துடக்கூடாது, வேலி போடுவோம். இது ஃபுல்லா எஸ்டேட் இருக்கு இல்லையா, எஸ்டேட் என்ன பண்ணுவோம், வேலி போடுவோம். அது வந்து எந்த மிருகம் உள்ள வந்து காட்டு பன்றி, மான் இதெல்லாம் உள்ள வந்து எல்லாம் பயிரெல்லாம் கடிச்சு சாப்பிடும். அதுக்கு வேலி போடுவாங்க, அது பாதுகாக்கிறது. அந்த மாதிரி மந்திரிகள், அமைச்சர்கள், தலைவர்கள்லாம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அவங்களே மக்கள் மேல சவாரி பண்றாங்க இல்லையா? முன்ன வந்து அப்படி இல்லை. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் ஆட்சி. மக்கள் ஆட்சினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களாட்சிங்கிறாங்க. ஆனா ராமருடைய ஆட்சியே மக்களாட்சி தான். மக்களுக்கான ஆட்சி மக்களாட்சி. அப்ப ராமரை யார் தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அயோத்தியா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. தங்களுடைய தலைவர் யாரு, தங்களுக்கு யார் ராஜாவா வரணும், ராமரா தங்களுக்கு ராஜாவா வரணும் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால மக்களுக்கான ஆட்சி ராமராஜ்யம். நீங்க எல்லாம் ராமராஜ்யத்தை பத்தி பேசுவாங்க இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் ராமராஜ்யம் தருவோம். இவங்க எல்லாம் யாருமே ராமராஜ்யம் என்னன்னு தெரியாது. எனக்கு வால்மீகி ராமாயணம் படிச்சதே இல்லை. வால்மீகி ராமாயணம் படிச்சா ராமருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு அத்தியாயத்தையுமா சொல்லியிருக்கு. பரதன் வந்து ராமரை வந்து பாக்குறதுக்காக காட்டுக்கு வர்றாரு. காட்டுக்கு வரும்போது என்ன செய்யறாரு பரதன்? அயோத்தியால இருந்து சித்திரகூடத்துக்கு ரோடே போட்டார். அப்ப எவ்வளவு மரம் வெட்டியிருப்பாரு? அப்ப ராமர் சொன்னாரா, ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்கணும்னு சொன்னார். நீ ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்கணும். அப்புறம் நீ மழையை மட்டும் நம்பி இருக்க கூடாது, நிறைய ஏரிகள் உருவாக்கணும், குளங்களை உருவாக்கணும். ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஆறுகளை பராமரிக்கணும், நதிகளை பராமரிக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒன் ஆஃப் த பார்ட். இது ராமராஜ்யத்துல இயற்கையை பாதுகாக்கிறது, தானியங்களை உற்பத்தி பண்றது, பசுக்களை பராமரிக்கிறது, நீர்த்தேக்கங்கள் உற்பத்தி பண்றது, மழையை மட்டும் நம்பி இருக்க கூடாது, மரங்களை வளர்க்கணும். இதெல்லாம் ராமர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிற மந்திரிகள் வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் மினிஸ்ட்ரியில. அது மாதிரி நல்ல கைதேர்ந்த மந்திரிகளை வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதான் ராமராஜ். பகவானை வழிபடணும், ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி செய்யப்படணும், பொதுமக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும். அவங்க வரி மட்டும் அவங்ககிட்ட வாங்குறதா இருக்கக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, நிம்மதியா இருக்காங்களா, அவங்க ஒரு குறை இல்லை, பஞ்சம், வறட்சி, நோயெல்லாம் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்காங்களா, இதெல்லாம் ஒரு ராஜாவுடைய டியூட்டி. அது மாதிரி அந்த அயோத்தியாலாம் அப்பேற்பட்ட சிட்டி. அது மாதிரி பெரிய பொற்காலம். ராமராஜ்யங்கிறது பொற்காலம், யுதிஷ்டர் ராஜ்யங்கிறது பொற்காலம், பரீட்சித் மகாராஜ் ஆட்சி வரைக்கும் பொற்காலம். அப்படி பிரஜைகளை குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிட்டார். பாகவத்துல என்ன சொல்லிருக்கு, பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல, யாராவது தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டா அவங்க தேவராலும் விட மாட்டேன்னு சொல்றாரு. தேவர்களே வந்து தப்பு பண்ணா நான் தண்டிப்பேன். இது சொன்னது பரீட்சித் மகாராஜ். சினிமா பாட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இது யார் சொன்னா? பரீட்சித் மகாராஜ் சொன்னது. பாகவத்தில் இருக்கு. ஒரு தப்பு பண்ணா இவனுக்கு தெய்வீகாரா தான் மன்னிக்க மாட்டேங்கிறது, பனிஷ் பண்ணுவேங்கிற. அப்பேற்பட்ட ராஜ்யம் பரீட்சித்தோடையது. அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜ் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, லவ குசா 2 பேரும் அப்படியே தெருவில் பாடிட்டு போறாங்க. அயோத்தியாவுடைய தெருவில் ராமர் எப்படி இருப்பாரு, அவர் நடை எப்படி இருக்கும், அவர் உடை எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு, ராமுடைய தெய்வீகமான குணங்கள் எல்லாம் அப்படியே இந்த குழந்தைகளே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளை அயோத்தியாவில் பார்த்ததே இல்லை அவங்க. 2 குழந்தைகளும் சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. சூரியன் அப்படி பார்த்தா கண்ணு பறிக்கும். காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது அப்படி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அப்புறம் போக அதோட சுயரூபத்தை காமிக்கும். தமிழ்நாட்டில இல்ல, இந்தியாவில் வந்து 364 சூரியன் வச்சு வாங்குது. இங்கெல்லாம் பரவாயில்ல. அதனால அந்த உதிக்கும் போது அந்த சூரியன் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி 2 குழந்தைகளும் அப்படி அழகா இருக்காங்க. குழந்தைகளே பார்த்துட்டு இருக்காங்க. பூ வியாபாரம் பண்றவங்க, பழ வியாபாரம் பண்றவங்க, தெருவில் அந்த கடை வீதி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அப்படியே சிலை மாதிரி இருக்காங்க. இந்த குழந்தைகளே பார்த்துட்டு இருக்காங்க. யார் இந்த குழந்தைங்க இவ்வளவு அழகா பாடுறாங்களே,
பகவானை புகழ அழகா பாடிட்டு போறாங்க. அப்படி எல்லா குழந்தைகளையும் பாக்குறாங்க. அப்ப பரதன் வந்து பாக்குறாரு, இந்த குழந்தைங்க யாரு பார்த்தா முடிப்புத்திரர் ஒரு மாதிரி இருக்காங்க, ரோட்ல பாடிட்டு போறாங்க. அவர் பரதன் நின்று கேட்கிறாரு, ராமருடைய புகழ் பாடிட்டு இருக்காங்க. குழந்தைகளை பறிச்சு நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க, உங்களுக்கு யார் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தா, நீங்க என்ன பாடுறீங்க நீங்க? அப்ப குழந்தைகள் சொன்னாங்க, நாங்க வந்து வால்மீகியோட சீடர்கள், நாங்க இந்த மாதிரி ஒரு கிராமம் நகரமா போய் ராமாயணம் ராமருடைய புகழ் பாடுவோம். அப்படியா, நீங்க அரண்மனையில வந்து பாடுறீங்களா, ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, வரீங்களா? இந்த குழந்தைங்க ரொம்ப நாளா ராமரை பார்த்ததே இல்லை. பாருங்க, அப்பாவை பார்த்ததே இல்லை. அப்பாவை பத்தி கேட்டிருக்காங்க, ராமரை பற்றி சீதையிட்டு இருந்து வால்மீகிட்டு கேட்டு ரொம்ப ஆர்வம். என்னைக்கு நம்ம பிரபுவை தரிசனம் பண்ண போறோம், என்னைக்கு ராமரை தரிசனம் பண்ண போறோம். தரிசனம் அவர் முன்னாடியே பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் முன்னாடியே பாடுறது ரொம்ப சந்தோஷமா இந்த குழந்தைகள் வந்து பகவானுடைய சபையில, ராமனுடைய சபையில பாடுறாங்க. அழகான ஒரு ஆசனம் உட்கார கொடுத்து இந்த குழந்தைகளை பாட வைக்கிறாங்க. இந்த குழந்தைகள் அப்படி அழகா பாடுறாங்க. பரதன் அப்படி கண்ணீர் வருது. அந்த சபையில இருக்கிறவங்க தண்ணியை மறந்து போயிட்டாங்க. தண்ணியை மறந்து போய் சிரிச்சு உற்சாகமா துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடி எல்லாம் பெரிய பெரிய மந்திரிகள் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் நிறைய பொதுமக்கள் அயோத்தியா வாசிகள்லாம் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் பெரும் ஊரே அங்கதான் திரண்டிருக்கு. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தொடையை தட்டி கையை தட்டி வெரி குட் சூப்பர் வெரி நைஸ் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா ராமன் மட்டும் அரியாசத்துல உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து இது ரெசிபிகேட் பண்ணவே முடியல. இந்த குழந்தைகள் பாடுறத அவர் யார்கிட்ட போய் சொல்லுவாரு? எல்லாரும் கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிரபு வந்து இங்க அரியாசனத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி கதை போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் பார்த்தா அரியாசனத்துல ராமரை காணும். அரியாசனத்துல ராமர் இல்ல. பரதன் பாக்குறாரு, ராமர் எங்க இருக்காரு பார்த்தா 2 காவலாளிக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்காரு. 2 காவலாளிங்க இந்த ஈட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஆயுதம் வச்சுட்டு அந்த ஆயுதத்தை ஓரமா வச்சுட்டு அவங்க கை தட்டிட்டு இருக்காங்க. அது 2 பேருக்கு நடுவில் ராமர் உட்கார்ந்து இருக்காரு. அப்படி வந்து ஹனுமான் பத்தி சொல்லும் போது அந்த காவலாளி போய் ராமரோட தொடையில் தட்ட, சபாஸ் ஜெய ஹனுமான், ராமரோட தலையில தட்டிட்டு இருக்காரு. ராமர் சிரிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி பரதன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். பிரபு வந்து இவ்வளவு அழகா, அதாவது பகவானுடைய லீலைகள் வந்து பகவானே கவரக்கூடியது. அப்படி தன்னை மறந்து போய் தினமும் இந்த மாதிரி ராமாயணம் நடக்கும். அயோத்தியால உட்கார்ந்து அவ்வளவு ஆர்வமா கேட்டு இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த குழந்தைகள் போறாங்க போது எல்லாரும் சொல்லி ஒரு கதை கூட சொல்லிட்டு போங்களேன், இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, சரி ஒரே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு 4-5 கதை போகும். அப்புறம் பார்த்தா திரும்பி நேரம் ஆயிடும். அப்படியே வந்து 24 hours இந்த ராமாயணம் நடத்துறாங்க. அயோத்தியால பகவானை புகழ வந்து எல்லாரும் கேட்டு பேரானந்தம் படைச்சாங்க. சோ இப்படி வால்மீகி மகரிஷி 2 குழந்தைகளுக்கும் ராமாயணம் சொல்லி கொடுத்து அவங்க அப்படியே எல்லா கிராமங்களையும் நகரங்களையும் போய் பகவானை புகழ் பாட சொன்னாங்க. அப்போ தசரத் மகாராஜா பற்றி சொல்லியிருக்கு. தசரத் மகாராஜா வந்து ஆகச்சிறந்த ஒரு ராஜரிஷி. அவர் பேர் நிமின் பேர். ஆக்சுவலி தசரதுக்கு நிமின் பேர். அவர் வந்து 10 திசைகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடியவர். அதனால தசரத் பேர் வந்து. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு முறை தேவர்களுக்காக போய் சண்டை போட்டார். தேவருக்கு அசுரனுக்கும் யுத்தம் நடக்கும்போது தேவர்களுக்காக தசரதர் பூகோளத்திலிருந்து பூமியிலிருந்து தேவலோகத்தில் போய் அசுரனோட சண்டை போட்டிருக்காரு. அங்க சம்பாசுரன் ஒரு அசுரன். சம்பாசுரன் வந்து தேவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது தசரதர் போய் அவங்களோட சண்டை போட்டார். அவன் எப்படின்னா இவன் 9-10 விதமா தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவான். சம்பாசுரன் தன் யோக சித்தினால 10 சம்பாசுரன் ஆயிட்டான். அந்த 10 சம்பாசுரன் கூட தசரதர் சண்டை போட்டார். அதனால ஒரு தசரத் பேர். ஒரே சமயத்துல 10 ரத வீரர் கூட சண்டை போடுறார். 10 திசையில் ரதம் செலுத்தக்கூடியவர். அது மாதிரி தசரதுடைய அயோத்தியால எதுக்குமே குறை கிடையாது. செல்வம், புகழ், ஐஸ்வர்யம், தானியம், தனம், தானியம் எதுக்குமே குறை இல்லை. குறையே இல்லை. பிரஜைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு குறை இல்லை. ஆனா தசரதுக்கு மட்டும் ஒரு கவலை. என்ன கவலை அவருக்கு? அவருக்கு குழந்தை இல்லைங்க. எல்லாமே இருக்கு.
செல்வம் இருக்கு, தனம் இருக்கு, தானியம் இருக்கு, சேவகர்கள் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான சேவகர்கள், பணிப்பெண்கள், மந்திரிகள், அமைச்சர்கள், சேனாதிபதிகள் எல்லாரும் இருக்காங்க. எந்த குறையில ஆனா குழந்தை இல்லை. 3 மனைவி இருந்தாங்க. யாரெல்லாம் 3 பேரு? கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. 3 பேர். குழந்தை இல்லை. அப்போ ஒரு முறை சொல்லுவாங்க தசரதர்கிட்ட, சுமித்ரன் சொல்லுவார், அவருடைய மினிஸ்டர், இந்த மாதிரி உங்க நண்பர் இருக்காரு ரோமபாத மகாராஜ். ரோமபாத மகாராஜா ஒரு ராஜ்யத்துல வந்து திடீர்னு பஞ்சமாயிரும், வறட்சி ஏற்படும், மழையே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ரோமபாத ராஜா வந்து பிராமணர்கள் கேட்கிறாரு, நீங்க ராஜ்யத்துல வந்து மழை இல்லாம போயிடுச்சு, தானியம் இல்லை, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யணும்? அப்ப சொல்றாங்க, நீங்க போய் இபாந்தக முனியுடைய மகன் ரிஷிசிங்கரை அழைச்சிட்டு வரணும். ரிஷிசிங்கர் வந்து பூமியில வந்து பாதம் வச்சாருன்னா மழை பெய்யும், நாடு இருந்து செழி போயிடும். ஆனா அது ஈஸி இல்லை. ரிஷிசிங்கரை வந்து அழைச்சிட்டு வர ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ரிஷிசிங்கர் அவங்க அப்பா எப்படி வளர்க்குறாருன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரியா வளர்த்துட்டு இருக்கு. பிரம்மச்சாரி. ஏன்னா ஒரு தடவை என்ன ஆகுனா, இபாந்தக முனிவர் இருக்கார் இல்லையா, இந்த இபாந்தக முனிவர் தவம் செய்யும் போது இந்திரா என்ன பண்ணுவார், பயந்து போயிடுவார், எங்கேயாவது என்னுடைய பதவிக்கு வந்துருவாரோ பாருங்க. அப்ப தேவலோகம் வரைக்கும் போனா கூட இந்த பதவி, பேர், புகழ், ஆசையில விடாது. நம்ம ஊர்ல அரசியல் தலைவர்கள் சாகர வரைக்கும் இந்த 4 சிஎம் நாட்கள் உட்காந்து எப்படியா செத்து போயிடும் நினைக்கிறேன். ஆப்டர் ஒரு சிஎம் போஸ்டிங் எப்படின்னா, அப்ப இந்திரனுடைய பதவி எப்படி இருக்கும்? தேவேந்திரன். இந்திரன் பதவியில் உள்ளவங்களுக்கு ஆசை உண்டு, இந்திரன் பதவி மட்டும் நான் பாருக்கூடாது. அப்ப யாராவது தவம் செஞ்சா இந்திரனுக்கு பயம் வந்துடும். இவங்க யாராவது தவம் பண்ணி அவருடைய பதவிக்கு வந்துருவாங்களோ, என்ன வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ. அப்ப இந்த இபாந்தக முனி தவம் செய்யும் போது இந்திரா என்ன பண்ணுவாங்க, தேவ மக்கள் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்சரா, ரம்பா, ஊர்வசி, மேனகாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அனுப்பிச்சாரு. இவங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி அந்த முனிவருடைய தவத்துக்கு எடுத்துட்டாங்க. அப்படிதான் இந்த இபாந்தக மகரிஷிக்கு ஒரு அப்சராவுக்கும் ரிஷிசிங்கர் குழந்தையா வந்தது. அந்த குழந்தை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க தேவலோகத்துக்கு. ரிஷிசிங்கர் தான் அந்த இபாந்தக முனி தான் குழந்தைய வளர்க்குறது. அப்பதான் முடிவு பண்ணார், என் பையனுக்கு பெண்ணின் ஒரு இணை இருக்கிறதே தெரியக்கூடாது, பெண்ணின் ஒரு இணை இருக்கிறதே தெரியக்கூடாது. கோஷாலையில கூட பசுமாடு இல்ல, காலமாடு வச்சிருக்க. அது மாதிரி இபாந்தக ரிஷி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால ராமாயணம் வந்து பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்லுது. பிரம்மச்சரியம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த வர்ணாசிரமம் இருக்கு இல்லையா, வர்ணாசிரமத்துல எத்தனை ஆசிரமம் இருக்கு? 4 ஆசிரமம். என்னென்னது? பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட தொடர்பே இல்லை. பிரம்மச்சரி ஆசிரமத்திலையும் மாதாஜியோட தொடர்பு கிடையாது, அப்புறம் சன்னியாச ஆசிரமத்திலையும் கிடையாது, வானப்பிரஸ்த ஆசிரமத்திலையும் கிடையாது. வானப்பிரஸ்தத்துல மனைவியோடு பிரயாணம் செய்யலாம், ஆனா பிசிக்கலா ஒரு கான்டாக்ட். வள்ளி கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தில் மட்டும்தான் ஒரு ஆண் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்ணாங்க. கிருஷ்ண கான்சியஸ் ஸ்டைல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. பாருங்க, 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட சம்பந்தமே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? இந்த மெட்டீரியல் டிசைன் இருக்குல்ல, பௌதிக ஆசை, புலம்பு விஷயங்கள்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு, அது ஆன்மீகத்துக்கு அப்பவும் தடைதான். கிருஷ்ண பக்திக்கு பெரும் தடை இருக்கு. ஆணுக்கு பெண் மேல கவர்ச்சி, பெண்ணுக்கு ஆண் மேல கவர்ச்சி, இது எல்லா ஜீவனுக்குள்ள இருக்கு. ஆண் யானை பார்த்தா பெண் யானைக்கு அட்ராக்ஷன் ஆகும், பெண் யானை பார்த்தா ஆண் யானைக்கு மேல அட்ராக்ஷன் ஆகும். இது நேச்சர், இதான் இந்த மாயா சக்தியோட நேச்சர். பட் நான் வந்து எவ்வளோ பிறவியா கிருஷ்ணரை மறந்து போய் புலன்பத்தில் இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஞாபகம் இல்லை. ஜீவாத்மாக்களாகிய நம்ம எப்ப இந்த ஜட உலகத்துல வந்து யாருக்கும் தெரியாது. யாராவது சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு 10 ஜெனரேஷனா இந்த பூமியில இருக்கேன், நான் வந்திருக்கேன், போயிருக்கேன், நான் என்னதான் வந்து போனேன், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே நம்ம இந்த பூமியில பல பிறவி மாறி இருக்கோம். நம்ம சொர்க்கலோகத்துல போயிருக்கோம், பூலோகத்துல இருந்திருக்கோம், பாதாள லோகத்துல இருந்திருக்கிறோம், எல்லாம் மறந்து போயிட்டோம். மனுஷ உடல்ல இருந்திருக்கிறோம், விலங்கு உடல்ல இருந்திருக்கிறோம். பிரபு, அது பாருங்க, நான் சொர்க்கத்துக்கு போனதே இல்லை, இந்த உடலை நீங்க போனது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க. நான் பிரம்மலோகத்துக்கு போனதே இல்லையே, போயிருக்கோம், இந்த உடல்ல போனது இல்லை. இப்படி நினைவு கெட்டாத காலத்துல இருந்து சைத்தன்ய பாபு என்ன சொல்றாரு, ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே. பிரம்மாண்டம் ஒரு அண்டம்னா, அண்டானா முட்டை வடிவில் ஒரு அண்டத்துல 14 லோகம் இருக்கு. பூர் போஸ் ஸ்வாகா, பூர்லோகம், போர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், அப்படி சத்தியலோகம் இருக்கு. மேல 7 உலகம்,
கீழே 7 உலகம், இந்த மாதிரி 7 14 உலகம் ஒரு அண்டம். இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டத்துல கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் உடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே கிருஷ்ணரை மறந்து போய் நிறைய உடல் மாறியாச்சு, நிறைய உலகத்துக்கு போயாச்சு, நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. அவன் இன்னும் திருப்தி அடையல. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே இந்த சரீர யாத்திரை தொடங்குது. சரீர யாத்திரை என்ன தெரியுமா? உடல் மாற்றம். அதான் சரீர யாத்திரை. பிருந்தாவன் யாத்திரை மாதிரி சரீர யாத்திரை. இந்த யாத்திரை போயிட்டே இருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய நம்ம இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிற காரணமே இந்த புலம்ப வாழ்க்கை தான், ஆளுந வாழ்க்கை தான், செக்ஷுவல் டிசைர் தான். அதுல இருந்து வெளியில வரணும். அதனாலதான் 3 ஆசிரமத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கு. நோ கிடையாது. ஒன்லி கிரகஸ்தாசத்துக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது பிரபாசம் இருக்கா, நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பிரபாசம். சோ என்னாச்சு, ராமாயணத்துல இருந்து ரிஷி சிங்கருடைய மகிமை. ரிஷி சிங் வந்து வெரி சச் அ பவர்ஃபுல் பிரம்மச்சாரி. அவர் பெண்களை பார்த்ததே இல்லை. இப்போ ரோமபாத ராஜா போய் ரிஷி சிங்கரை தன் நாடுக்கு கூட்டிட்டு வரணும். ஆனா இபாதகர் தெரிஞ்ச சபிச்சிடுவாரு. இபாதகர் தெரிஞ்ச என்ன பண்ணுவாரு, தன் பையனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வந்தா கோபம் வந்துடுவார். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருந்திருக்காரு. அப்ப இபாதகர் மகரிஷி ஆசிரமத்தில் இல்லாத நேரத்துல இந்த ஊர்ல இருந்து ரோமபாத நாட்டுக்கு ரொம்ப அழகான பொண்ணுகளை கூப்பிட்டு அங்க போக சொல்லுவாரு. நீங்க போய் எப்படியா ரிஷி சிங்கரை அழைச்சிட்டு வந்துருங்க. அவங்க வந்து முனிவர்கள் வேஷத்துல வருவாங்க. முனிவர்கள் வேஷத்துல ரிஷி சிங்கருடைய ஆசிரமத்துக்கு வந்தாங்க. ரிஷி சிங்கர் நினைச்சாரு ஏதோ புதுசா ஒரு முனிவர்கள் வராங்க அப்படின்னு வரவேற்று உட்கார வச்சு அவங்க பூஜை எல்லாம் பண்ணி பழம் கொடுக்குறாங்க. ஆனா பாக்க இந்த முனிவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே, நம்ம ரெகுலரா பாக்குற முனிவர்களோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேசுறாரு, பழகுறாரு, ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த முனிவர்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க. இந்த முனிவர்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து காவிலையும் ஜரிகை வச்சு தைச்சிருவாங்க. பட்டு படகுல ஜரிகையில வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி காவிலையும் ஜரிகை வச்சு தைச்சிருவாங்க. இந்த முனிவர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டு இந்த ரிஷி சிங்கர் பார்த்தாங்க. அவங்க அந்த பொண்ணுகள்லாம் அவர்கிட்ட பழகி பேசி, நீங்க எங்க கூட வரீங்களா, எங்க ராஜ்யத்துக்கு போலாம், என் அப்பா இப்ப வந்துருவாரு, அவரு அவங்க கருத்து நாங்க பட்டம் அவ்வளவுதான், நாங்க முன்னாடி போறோம், நீங்க எங்க கூட வரீங்களான்னு. அவங்களுடைய அசோசியேஷன் வந்து இவர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கூட போறாரு. சரி நான் அவங்க கூட வந்துடுறேன். அப்படி போய் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுங்கெல்லாம் அவர் கூட்டிட்டு வந்து ரோமபாத நாட்டுல அப்படி பாதம் வச்ச உடனே அப்படி மழை ஜோன்னு பெய்யுது. இது வரைக்கும் இல்லாத மழை வந்து அப்படி பெய்யுது. அதான் தபஸ்யா, பிரம்மச்சரியா. சோ ஆண்களுக்கு வந்து பிரம்மச்சரியம், பெண்களுக்கு பதிவிரதை. ஒரே ஒரு கணவர் மட்டும் நினைச்சிட்டு இருக்கு. ஷாருக் கான், சல்மான் எல்லாம் நினைச்சிட்டு கூடாது. ஒரே ஒரு கணவர் தான் நினைக்கணும். இன்னைக்கு பொண்ணுங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து எல்லா பொண்ணுகளையும் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரிய சினிமா நடிகை எல்லாம் நினைச்சு வீடு கூட போட்டோ ஓட்டி வச்சிருப்பான் இல்லையா. பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பொண்ணுகளையே பிடிச்சி எல்லாம் போட்டோ ஓட்டி வச்சிருக்காங்க. அவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்க, பசங்க போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அந்த பாலிவுட், பாலிவுட், டாலிவுட் என்னமோ விட்டெல்லாம் இருக்கு. மொத்தத்தில் இந்த விட்டெல்லாம் சேர்த்து கடைசி விட்டாவே போயிடுவாங்க. இந்த விட்டெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தா, மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும், நம்ம மர உடல்ல போயிடுவோம், விட்டு ஃபார்ம் ஆயிடும். ஆனா அப்பெல்லாம் பாருங்க, அந்த பொண்ணுங்கன்னா கணவரை மட்டும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆண் என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சாஸ்திரம் ஃபாலோ. ஆணுக்கு வந்து தர்மா தான் கற்பு, தர்மா ஃபாலோ பண்ணும். பொண்ணுக்கு வந்து பதிவிரதை. அப்படி வந்து தர்மாவை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணால அன்னைக்கு வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப ரோமபாத நாட்டுகள் வந்த உடனே இவர் வந்து மழை பெய்ஞ்சது. அப்புறம் ரிஷி சிங்கர் யாகம் பண்ணாரு. அப்புறம் ரோமபாத ராஜாவுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தது. ஆக்சுவலி அது அவருடைய குழந்தை இல்லை, அது தசரதருடைய குழந்தை. தசரதருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது தெரியுமா, ராமருக்கு முன்னாடியே இருந்தது. ராமர் பிறகுறதுக்கு முன்னாடியே தசரதருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, சாந்தான் பேர். ரோமபாத ராஜாவும் தசரதரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பர்கள். அப்போ ஒரு நாள் ரோமபாத ராஜா என்ன பண்ணாங்க, தசரதருடைய அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. இந்த குழந்தை, பெண் குழந்தைய பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. இந்த குழந்தை நான் என்னுடைய ராஜ்யத்தை அழைச்சிட்டு போட்டேன்னு தசரதரும் தாராளமா கூட்டின்னு போய்க்கணும். அப்படிதான் இந்த சாந்தாங்கிற குழந்தை அங்க வாழ்ந்துட்டு இருந்தது ரோமபாதாவுடைய அரண்மனையில. இப்ப ரிஷி சிங்கருக்கு அந்த ரோமபாதாவை சாந்தாவை மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு. இனி அவன் அப்பா வந்தாலும் கோபப்பட மாட்டாரு. எனக்கு கிரகஸ்தர் ஆயிட்டாரு, என்ன பண்ண முடியும், அதனால கோபப்பட மாட்டாரு. அப்போ சொன்னாங்க, அந்த ரிஷி சிங்கர் இருக்காரு இல்லையா,
அவர் அழைச்சுவாங்க. அவர் அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து அவர் யாகம் பண்ணா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணாங்க, தசரதர் வந்து செய்தி அனுப்பிச்சாரு கோமபாத ராஜாவுக்கு, நீங்க ரிஷிசிங்கரை அயோத்தியாவுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்னோடனே ரிஷிசிங்கர் அயோத்தியால வந்து யாகம் செய்யறாரு. ஒரு அஸ்வமேத யஜ்ஞம், அப்புறம் புத்திர காமேஷ்டி 2 யாகம் பண்ணார். அந்த யாகசாலையிலிருந்து அப்படி தேஜஸ்வியான ஒரு புருஷன், கண்டால பிரகாசிக்கிற மாதிரி ஒரு புருஷன், அப்படி கையில ஒரு பாயசத்தா ஒரு பாத்திரம் ஒரு பானையில ஒரு பாயசத்தோட வர்றாரு. வந்து தசரத இந்த பிரசாதத்தை வந்து உங்க மனைவியில் கொடுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். யாரு குழந்தையா வர போறாங்க? யாரு குழந்தையா வர போறாங்க? பகவானே குழந்தையா வர போறாரு. 4 பேர், வாசுதேவா, சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தர், ராம், லக்ஷ்மண், பரதன், சத்ருகன். இந்த பகவானே 4 எக்ஸ்பான்ஷன் இருக்காங்க இல்லையா, வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தர். 4 பேரும் 4 குழந்தை அவங்க கிடைப்பாங்க. சோ பாயசத்தோடைய ஒரு பாகம் ஒரு பாதி போர்ஷன் வந்து கௌசல்யா, அப்புறம் மீதி போர்ஷன் 2 டிவைட் பண்ணி ஒன்னு சுமித்ராக்கு ஒன்னு கைகை. அப்படி அவங்களுக்கு வந்து இந்த 4 குழந்தைங்க, கௌசல்யாக்கு ஸ்ரீராமன், அப்புறம் வந்து சுமித்ராக்கு லக்ஷ்மணா, அப்புறம் பரத சத்ருக்னா கைகை. இந்த 4 குழந்தைங்க அப்படி அழகு, தேஜஸ்வி, அப்படி அழகு அந்த குழந்தைங்க. அயோத்தியாவே அப்படி கோலாகலம் ஆயிடுச்சு. 4 குழந்தைகள் வந்து பிறந்தப்போ தேவர்கள்லாம் ஆகாசத்துக்கு பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் லக்ஷ்மண் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம் லக்ஷ்மண் பரதன் கி ஜெய் ஸ்ரீராம் லக்ஷ்மண் பரதன் கி ஜெய் ஸ்ரீராம் லக்ஷ்மண் பரதன் கி. பூக்களை வந்து ஆகாசத்துக்கு மழையா பொழிறாங்க. தேவ மங்கைகள்லாம் வந்து நடனம் ஆடுறாங்க. கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுவாங்க. அப்புறம் என்ன பண்ண, அயோத்தியால வந்து பெரிய துந்து பீல வச்சிருப்பாங்க. அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கும். அந்த துந்து பீலாம் வாசிப்பாங்க. துந்து பீலாம் வாசிச்சு அப்படி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய திருவிழாவா ராமநவமி. நவமி அன்னைக்கு பகவான் இந்த பூமியில வந்தாரு, பெரும் திருவிழாவை கொண்டாடுறாரு. தசரத மகாராஜா வந்து எல்லா ராமனுக்குள்ள தானம் கொடுக்குறாங்க. இவ்வளவு பேர் வந்தாலும் நிலங்கள், ஆபரணங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் தானம் கொடுத்துட்டு பெரும் திருவிழா. ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகள்லாம் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசிஷ்டர் வந்து எல்லாம் குருகுல் பாடலாம் சொல்லி கொடுத்து, கிருஷ்ண லீலை மாதிரி இல்ல ராமலீலை இல்ல. கிருஷ்ணாவுடைய லீலைனாலே என்ன லீலை? கிருஷ்ணாவுடைய லீலைன்னு சொன்னாலே பால்ய லீலை தான். இல்ல கிருஷ்ணாவுடைய குறும்புத்தனமான லீலைகள். அவர் ரொம்ப குறும்பு பண்ணுவார். கிருஷ்ணனாலே குறும்புத்தனமான லீலைகள் தான். வெண்ணெய் திருடுறது, அந்த பானை உடனே தாமத லீலை படிக்கிறோம் இல்லையா. பட் ராமர் வந்து ஒரே ஒரு குறும்புத்தனம் தான் தெரியாம பண்ணாரு, அதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ராமர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க அந்த இதுல மண்ணிலேயே பந்து மாதிரி பண்ணி அதை அம்புல முன்னாடி வச்சு பொருத்தி அதை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி ராமர் விளையாடிட்டு என்னாச்சு, அந்த அம்புக்கு முன்னாடி அந்த மண் பந்து போய் மந்தரையோட முதுகுல அடிச்சிருச்சு. மந்தரை யார் தெரியுமா? யாரு மந்தரா? கைகையுடைய மெய்ட் சர்வன்ட். கைகை வந்து கேகை நாட்டினுடைய ராஜகுமாரி. அவங்க வந்து தசரதர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இந்த மந்தரையை வந்து கைகையுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அமைச்சாங்க சர்வீஸ் பண்றது. சோ மந்தரா வந்துட்டு இருக்கும்போது ராமர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மா வந்து அவங்க கூண் இந்த இது கூண் இருக்குல்லையா அது மேல விட்டு அது மண்ணு போய் அடிச்சு தெரிச்சு. அன்னைக்கு வந்து கைகை மந்தரை கோவம். அன்னையில இருந்து ராமரை மறக்கவே இல்லை. இவனை என்ன பண்ணணும், அந்த ஒரு எனிமிட்டி, ராமர் மேல ஒரு பகைமையும் பொறாமை இருந்தது மந்தரா. இது மாதிரி ஒரே ஒரு விளையாட்டு தான், அதுவும் இப்படி ஆயிடுச்சு. ராமருடைய பால்ய லீலைகளை சொல்லவே இல்லை. பகவானே பால்ய லீலைனா கிருஷ்ணனுடைய லீலை தான். ராமர் வந்து அவர் வந்து அவதார நோக்கம் வேற. அவர் என்னெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் கிருஷ்ணர் பண்ணார். ராமர் சொன்னாரு, நான் ஒரு மனைவி, ஒரே ஒரு இந்த லைஃப்ல எனக்கு ஒரு மனைவி தான். ராமர் வந்து தண்டகாரண்ய வனத்தில் இருந்த போது எல்லா முனிவர்களும் ராமருடைய அழகுல மயங்கினாங்க. இப்படி வந்து அழகா இருக்காரு, இந்த அழகான ஒரு நபரை வந்து நம்ம கணவரா இருக்கணும். இந்த முனிவர்கள்லாம் பெண்களா மாறி அவர் அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா ராமருக்கு சத்திரியா எவ்வளவு பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணலாம்.
அவங்க சொன்ன ராமர் சொன்னார், நோ, இந்த அவதாரத்துல எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், உங்களுடைய ஆசையை வந்து நான் நெக்ஸ்ட் அவதாரத்துல பூர்த்தி பண்றேன். அது என்ன அவதாரம்? கிருஷ்ண அவதாரம். இந்த முனிவர்கள் தான் கோபிகள், முனி கோபிகளா வந்தாங்க. கோபிகள நிறைய கேட்டகரி இருக்காங்க. அது ஒரு கோபி வந்து முனி கோபிகள். இந்த முனிவர்கள்லாம் கோபிகளா வந்து கிருஷ்ணருடைய லீலை ஆசிரியர்ல கலந்துக்கிட்டாங்க. பகவானோட அன்பு மதிப்பு. அப்ப ராமர் வந்து என்னெல்லாம் பூர்த்தி செய்யலையோ அதெல்லாம் கிருஷ்ணர் பூர்த்தி பண்ணார் இல்லையா? சூர்பனகா இருக்காங்கல்ல, சூர்பனகா என்ன பண்ணாங்க? ராமனுடைய அழகுல தான் மயங்கினாங்க. தப்பொன்னும் இல்லையே. ஒரு மனுஷன் ஒரு ஒரு ஆண் இன்னொரு பெண் மேல அட்ராக்ஷன், அது வந்து மாயா. பட் கிருஷ்ணர் மேல ஒருத்தர் அட்ராக்ஷன் வருதுன்னா இட்ஸ் வெரி குட். சூர்பனகாக்கு வந்து ராமர் மேல அட்ராக்ஷன் வந்து வெரி குட். ஏன்னா ராமர் மேல தானே கவர்ச்சி இருந்தது. அந்த ராமர் என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சூர்பனகா. அப்ப சூர்பனகா என்னவா வந்தாங்க கிருஷ்ணலீலையில? யாருக்கு ஞாபகம் கேட்டிருக்கீங்களா? சூர்பனகா கிருஷ்ணலீலையில என்னவா வருவாங்க? இல்ல அச்சோ, குப்ஜா. குப்ஜாக்கு சான்ஸ் கொடுத்தாரு பகவான். என்ன பண்ணாங்க? குப்ஜா வந்து அவங்களுக்கு கூண்டு விழுந்து பொண்ணாதான் வருவாங்க. கம்சனுக்காக சந்தனம் தைலம் அரைச்சுன்னு போவாங்க. இப்ப கிருஷ்ணரும் பலராமரும் மதுரையில வருவாங்க. கிருஷ்ணா பலராமரும் என்ன பண்ணுவாங்க? இந்த கம்சன் இருக்கா இல்லையா, விருந்தாவனத்துல கிருஷ்ணரை கொண்டது நிறைய அரக்கர்கள் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நாளைக்கு கொல்ல முடியல. கடைசியில கம்சன் என்ன பிளான் போட்டாரு? கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுரைக்கு வர வச்சு அங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு இவங்களை கொள்றது. ஒரு பக்கம் கூலையப்பட யானை, பெரிய மதம் பிடிச்ச யானை. அந்த ஒரு யானைக்கு 10,000 யானை பலம். கூலையப்பட யானைக்கு 10,000 யானை பலம். 4 தந்தம் இருக்கும். பெரிய பிரம்மாண்டமான யானை. அந்த மதம் பிடிக்க வச்சிருக்காரு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல. அங்கேயே கிருஷ்ணர் பலராம காலி ஆயிரம் முடிவு பண்ணிட்டாரு. அதே மீறி வந்தா ஒரு யாகசாலையில நிறைய அரக்கர்கள் இருக்காங்க, அங்கே தப்பிக்க முடியாது. அதே தப்பிச்சா மல்யுத்த காலத்துல பெரிய பெரிய மல்லர்கள் இருக்காங்க. சானூரா, முஷ்டிகான், பெரிய பெரிய மல்லர்கள் மலை மாதிரி இருக்காங்க. இந்த கிருஷ்ணா புக்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து ஒரு மல்லர் கூட சண்டை போடுவார், சானூரன் கூட. கிருஷ்ணர் வந்து சின்ன பையனா தான் இருப்பாரு, பெரிய மாதிரி இருப்பாரு. ஆனா அந்த சானூரன் பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பாரு. அவர் அழகான லீலை. அதை நம்ம ஜென்மாஷ்டமி டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கூலைப்படை யானைய தூக்கி வீசிட்டு அதை கொண்டு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சுவார் கிருஷ்ணன். அப்படி அந்த பழைய வீட்டுல எல்லாம் துணி துவைப்பாங்க, அந்த மாதிரி அடிச்சு துவைப்பாங்க. அந்த மாதிரி யானையை துவைச்சுவார் கிருஷ்ணன். அந்த யானையோட தண்டத்தை எடுத்து கிருஷ்ணரோட தோல் மேலே பலராமரோட தோல்லை வச்சுட்டு 2 பேரும் யானை மாதிரி நடந்து வரும். யானை நடந்து வரதை பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஆடி ஆடி வரும். இந்த ஊருக்கே நான் தான் ராஜாங்கிற மாதிரி வரும் யானை. அந்த மாதிரி ஒரு வெள்ளை யானையும் கருப்பு யானையும் வர்ற மாதிரி 2 பேரும் மதுராக்குள்ள வந்தாங்க கிருஷ்ணர் பலராமர். அப்பதான் அந்த குஜா வழியில நிறுத்தி, அந்த குஜா வழியில நிறுத்தினார் கிருஷ்ணா. இந்த சந்தனம் யாருக்கு கொண்டு போற நீ? அது வந்து கம்சராஜா கொண்டு போற, எனக்கு நீ தருவியா? ஓ தாராளமா. அந்த சந்தனம் எடுத்து கிருஷ்ணர் மேல பூசி விட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்த கட்டை விரல், கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அவர் காலில் வச்சு ஒரு அமுத்தி இந்த இதுல அப்படியே அவர் தாடியை தூக்கிட்டு அந்த கூண்டெல்லாம் போய் அவர் அழகான பொண்ணாயிட்டான். அப்ப கிருஷ்ணரை பிடிச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களோட சந்தோஷமா இருக்கணும். இப்ப கிருஷ்ணர் பலராமர் வேற கூட இருக்காரு. அப்புறமா வர பலராம அண்ணா கூட இருக்காரு. அந்த மாதிரி யாரெல்லாம் ராமலீலையில வந்து ராமரால அவங்க சேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியலையோ அதெல்லாம் அந்த சான்ஸ் பூரா கிருஷ்ணலீலையில கிடைச்சது, எல்லாருக்கும் கிடைச்சது. அப்ப பேக் டு ராமாயணம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த மந்தரை காப்ப இருந்து ராமன் மேல கோவம், இந்த குழந்தை மேல பயங்கர கோவம். பட் ராமர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ராமரை பிடிக்காதவங்களே கிடையாது. அயோத்தியால வந்து சின்ன குழந்தைகள் இருந்து வயசான பிரஜைகள், மந்திரிகள் எல்லாருக்கும், ஈவன் கைகேயிக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும். கைகேயி வந்து ராமர் ஏதோ கௌசல்யோட பையனெல்லாம் நினைக்கல, தன்னுடைய பையனை நினைக்கிறாங்க. ராமரும் வந்து கௌசல்யிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அதே மாதிரி கைகேயிட்ட நடந்துக்கிறார். இவ்வளவு அன்பு கைகேயிக்கு வந்து ராமர் மேல அவ்வளவு அன்பு. மாதிரி ஒரு ரொம்ப அழகா அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்தாரு அவங்க அரண்மனைக்கு. விஸ்வாமித்திரர் வந்தோடனே தசரதர் தன்னுடைய அரியாசனத்துக்கு எழுந்து விஸ்வாமித்திரர் வரவேற்று அவரை தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணாரு. இப்ப எப்படி வழிபடுறாங்க பாருங்க. அந்த காலத்து சத்திரியர்கள்லாம் வந்து ரிஷிகள் முனிவர்களை வந்து அப்படி வழிபட்டுருக்காங்க. உட்கார வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணி, நீங்க எங்க இடத்துக்கு வந்து நான் ரொம்ப செஞ்ச பாக்கியம்,
நான் என்ன உங்களுக்கு சேவை பண்ணணும், விஸ்வாமித்திர எல்லாம் விசாரிக்கிற, ராஜ்யம் எல்லாம் எப்படி இருக்கு, பிரஜைகள்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் ஓகேவா, எவ்ரிதிங் ஃபைன், எவ்ரிதிங் ஓகே. சரி, எனக்கு ஒரு உதவி செய்யணும், சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். தசரதர் என்ன பண்ணிடுவார்னா, சில நேரத்துல ஓவர் எந்திரிசியாசத்துல வாக்கு கொடுத்துருவாரு. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாக்கு கொடுத்த என்ன தெரியுமா, நம்ம தகுதியை மீறி வாக்கு கொடுத்துருவோம். தசரதர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணு சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன்னு. இந்த மாதிரி தண்டகாரண வனத்துல நிறைய அரக்கர்களா இருக்காங்க, அவங்க நான் யாகம் செய்யும்போது ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அவங்களை கொள்ளணும். அப்படியா, நான் வரேன், ஒட்டுமொத்த சேனைகளும் வரும், அயோத்தியால இருந்து எல்லாரும் புறப்பட்டு வரோம், எல்லா அரக்கரையும் நான் கொண்டுறேன். இல்ல நீங்க வர வேண்டாம். சரி, யாரை அனுப்பணும், உங்க பையன் ராமன் அனுப்புங்க, உங்க பையனை ராமன் அனுப்பிச்சு வைங்க. அவ்வளவுதான். ராமன் சொன்னே தசரத்துக்கு அழுக வந்துருச்சு. ஏன் ராமன் சின்ன பையன், அவனுக்கு இன்னும் பில்லம்பு கூட சரியா பயிற்சி எடுத்துக்கல, அவன் எப்படி தண்டகாரண்யவனத்துல அரக்கருக்கு கொள்ளுவாங்க. இப்பதான் சொன்ன தசரதா, நீ என்ன கேட்டவங்க செய்யறேன்னு, ராமன் அனுப்ப சொன்ன முடியாதுங்கிற. அங்க பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் வருவாங்க, ராவணன் எல்லாம் வருவான். ராவணன் கேட்டோன்னே எச்ச பயம் வந்துருச்சு தசரதருக்கு. ஐயோ, ராவணனா, அவன் தேவர்களே கதலை செய்யறவனாச்சே, வேண்டாம் வேண்டாம், நான் அனுப்ப மாட்டேன். மாறாக ராமர் வேண்டாம், ராமர் என் சின்ன குழந்தை, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வரேன், ஒட்டுமொத்த அயோத்தியா சேனை வரும், உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கேன். முடியவே முடியாது. விஸ்வாமித்திரர் கோபம், கண்ணெல்லாம் சவுந்து, தசரதா நீ இப்பதான் சொன்ன நான் என்ன கேட்டாலும் செய்யறேன்னு, நீ பேச்ச மாத்துற, நீ பொய் சொல்ற, என்ன வம்சத்தை அழிஞ்சிடும். கோபம் சமைக்க ஆரம்பிச்சு, சமைக்க போறாரு. வசிஷ்டர் குறுக்கிட்டார். வசிஷ்டர் சொல்றாரு, இருக்க அவசரப்படாதீங்க. அவர் விஸ்வாமித்திரர் ஒரு சாதாரண நபர் இல்ல, அவருக்கு நிறைய சக்திகளா இருக்கு. அவர் நினைச்சா அவராலே ஆட்கள் கொள்ள முடியும். ஏன் ராமர் கூப்பிடுறாரு, நமக்கு இது நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். விஸ்வாமித்திரர் கூட ராமர் போன நிறைய அஸ்திரங்கள்லாம் கத்துக்கலாம், நிறைய தெய்வீகமான அஸ்திரங்கள்லாம் கிடைக்கும். ராமருக்கு புகழ்தான். அதனால நீங்க யோசிக்காதீங்க, ராமருக்கு ஒரு ஆபத்து வராது, நீங்க அமைச்சிருக்கீங்க தைரியமா. வசிஷ்டர் உற்சாகப்படுத்துறாரு தசரதர். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வசிஷ்டர் எல்லாம் சம்மதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, தசரதர் சொல்றாரு, சரி ராமர் அழைச்சிட்டு போங்க. ராமர் கிளம்புறாங்க, லட்சுமணன் நிழல் மாதிரி நிற்பாரு. ராமர் ராமரும் லட்சுமணனும் ஈருடல் ஒரு உயிர், பிரிக்கவே முடியாது. ஆக்சுவலி லட்சுமணன் செகண்ட் இல்ல, ராம் பரதன் லட்சுமணன் சத்ருகுணா. ஆனா என்னாச்சு, ராமர் கௌசல்யாக்கு புதல்வர், பரதன் கைகேயிக்கு, லட்சுமணனும் சத்ருகனும் சுமித்ராவுக்கு. ஆனா எப்படி இருப்பாங்க, நம்ம சொல்றது என்ன சொல்றோம், ராம் லட்சுமணன் தான் சொல்றோம். ராம் பரத லட்சுமணன் சத்ருகன் சொல்ல, ராம் லட்சுமணன். இவங்க ரொம்ப க்ளோஸ். ராம் லட்சுமணன் ரொம்ப க்ளோஸ், சத்ருகன் பரதன் ரொம்ப க்ளோஸ். அதனால ராமரை புரிஞ்ச லட்சுமணால் இருக்கவே முடியாது. லட்சுமணனுக்கு ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, ராமருக்கு சர்வீஸ் பண்ண. அவ்வளவுதான். லட்சுமணனுடைய ஒரே கோல் என்னது, ராமருக்கு சர்வீஸ் பண்ண. அப்ப லட்சுமணன் யாரு, லட்சுமணன் யாரு, பகவானுக்கு சேவை பண்ற பகவான். லட்சுமணன் பகவான் தான். பகவானுக்கு சேவை பண்ற, பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும், பகவானை எப்படி சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்துறதா ஒரே குறிக்கோள் லட்சுமணன். வேற எந்த எய்மும் கிடையாது. ஒரு ஆதிசேஷனாக, அனந்தனாக, ஒட்டுமொத்த ஆத்மீகம் என்னெல்லாம் நம்ம கிருஷ்ணனுடைய சர்வீஸ் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பலராமோட எக்ஸ்பென்ஷன். நம்ம மிருதம் கூட பலராம் தான் சொல்றோம் இல்லையா. சோ என்னெல்லாம் டிவோர்ஸ் சர்வீஸ்ல யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பலராமோட எக்ஸ்பென்ஷன். சோ பலராம் கிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன், கிருஷ்ணனுடைய முதல் விரிவகம் பலராம். எப்பெல்லாம் கிருஷ்ணன் அந்த பூமியில வர்றாரு, பலராமன் கூட வருவார். அப்போ ராமர் கிருஷ்ணன் ராமரா வந்தப்போ பலராம லட்சுமணா வந்துட்டு. ஆனா பிரச்சனை என்னன்னா, லட்சுமணா தனித்து செயல்பட முடியாது. ராமர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். ராமர் என்ன முடிவு எடுத்தாலும் லட்சுமணா பொறுத்துக்கணும். லட்சுமண பார்த்தாரு, ராமர் நிறைய முடிவெடுக்கிறார், லட்சுமணால டாலரேட் பண்ண முடியாது முடிவு. 14 வருஷம் காட்டுக்கு போகணும். லட்சுமணன் கோபம் வருது, தசரதன் வர வாங்கிட்டாங்க கைகேயி. ராமன் 14 வருஷம் காட்டுல போனா லட்சுமணன் தன் உடைவாள் எடுத்துட்டாரு. நம்ம அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சா, தலையை சீவி வைக்கிறாரு. அப்பாவை கூட தண்டிக்க தயாரா இருக்காரு. ராமருக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, ராமருக்கு எதிராக யார் வந்தாலும், ஒட்டுமொத்த அயோத்தியா வந்தாலும் எல்லாரையும் நான் வதம் பண்ண வைக்கிறேன். அப்படி லட்சுமணனால அவருக்கு முன்னாடி கோபம் தான் வரும். ஏன் கோபம் வருது லட்சுமணாவுக்கு,
ராமருடைய சர்வீஸ்க்கு யாரா டிஸ்டர்ப் பண்ணா லட்சுமணன் கோவம். ராமரை யாரோ தொந்தரவு பண்ணாலோ அவருடைய சேவைக்காரர் இடையூறு பண்ணாலும் லட்சுமணால் பொறுத்துக்க முடியாது. இப்படி நிறைய இடங்கள்ல ராமாயணத்துல லட்சுமணன் பொறுமையா இருந்து வெறுத்து போயிட்டேன். அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இனி அடுத்த அவதாரத்தில் இவருக்கு தம்பியாவே வரக்கூடாது. இனி ஒரு அவதாரம் வந்ததுன்னா இவருக்கு தம்பியாவே வரக்கூடாது, அண்ணனா தான் வரக்கூடாது. அப்புறம் என்ன வந்துட்டாரு, பலராமர முன்னாடி வந்துட்டாரு. அதே மாதிரி சைத்தன்ய மாப்பிள்ளையில நித்யானந்த மகாபிரபு முன்னாடி வந்துருக்காரு. மகாபிரபு அதுக்கப்புறம் தான் வந்து, அதுக்கப்புறம் லட்சுமணனுடைய அவதாரத்துக்கு அப்புறம் அவருக்கு அண்ணன் தம்பியா வந்ததே இல்லை. அன்னைக்கு முடிவு பண்ணதுதான். ஏன்னா அவரால் பகவான் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. பகவானை துன்பப்படுறதோ, அவர் வந்து பகவானே தர்மத்துக்காக நிறைய அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார். பகவானே விரும்பி ஏற்றுக்கிட்டார் நிறைய அசௌகரியங்களை. இப்ப லட்சுமணாவை டாலரேட் பண்ண முடியல, லட்சுமணாவை பொறுத்துக்க முடியல. அதனால ராமர் தண்டகாரண்யவனத்துக்கு போற முடிவு பண்ணோடனே லட்சுமணன் கூட போறாரு. ராம் லட்சுமணன் 2 பேரும் விஸ்வாமித்திரர் கூட போறாங்க. தசரதுக்கு மனசு ஒன்றும் இல்லை, அப்பவும் விருப்பம் இல்லைதான். பட் ஆனா என்ன பண்றது, அவர் கேட்டுட்டாரு, மறுக்க முடியாது. வசிஷ்டரும் வந்து கேரண்டியா சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, ராமருக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்ப ராம லட்சுமணன் 2 பேரும் அயோத்தியா விட்டு போகும்போது விஸ்வாமித்திரர் தசரதற்கு உயிரை விட்டு போற மாதிரி இருந்தது. அந்த உடல்ல இருந்து ஆன்மா பிரிச்சு அப்படி இருக்கும், அப்படி இருந்தது. 2 பேர் ராமர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ராமர் வந்து நான் ராஜகுமாரன் அரண்மனை விட்டு போகணும்னு நினைக்கல, அவருக்கு அட்டாச்மெண்டே இல்லை. அவர் என்ன விஸ்வாமித்திரருக்கு சேவை பண்றது ரெடியா இருக்காரு, கிளம்பி ரெடியா நிற்கிறார் விஸ்வாமித்திரன் கூட போக. 2 பேரும் ராம் லட்சுமணன் 2 பேரும் விஸ்வாமித்திரர் கூட பிரயாணம் பண்றாங்க. போற வழியெல்லாம் விஸ்வாமித்திரர் நிறைய கதைகள்லாம் சொல்றாரு. கங்கா எப்படி தோன்றியது, அப்புறம் வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லி அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு நிறைய அஸ்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்து அப்படியே அவங்க கூட்டிட்டு போறாரு. சில நேரம் விஸ்வாமித்திரர் ஓய்வு எடுக்கும் போது ராமர் ஒரு பாதங்களை பிடிச்சு விடுவாரு, ராமருடைய மடியில தலை வச்சு படுத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவ்வளவு அழகா சேவை பண்றாரு. இதுதான் கிருஷ்ணாவுடைய குவாலிட்டி. பகவானுடைய ஒரு குணம் என்னன்னா, எப்படி சாதுகளுக்கு சேவை பண்ணணும்னு காமிச்சு கொடுக்கிறார். அவர் முழுமுதற் கடவுள், விஸ்வாமித்திரருக்கு தெரியாத ராமர் முழுமுதற் கடவுள். பட் ஆனா என்ன பண்றாரு, அவர் மனித உருவுல வந்து எப்படி சாதுகளுக்கு சேவை பண்ணணும்னு காமிக்கிறார். ரொம்ப அழகான நிலை. அப்புறம் தான் சொல்றாரு, அப்படியே 3 பேர் இந்த தண்டகாரண்யவனத்தில் நடந்து போகும்போது ஒரு இடம் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய அருவிகள், மலைகள், பழங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யாருமே இங்க இல்லை, ரொம்ப ஒரு இருள் அடிச்சு கிடக்கு. அப்ப கேட்கிற ராமர், இங்க என்ன, ஏன் இந்த இடத்த யாருமே முனிவர்களுடைய ஆசிரமம் எல்லாம் இங்க இந்த இடத்துல ஏன் முனிவருடைய ஆசிரமம் எல்லாம் இல்லை, ஏன் இங்க இப்படி இருக்கு? அப்ப சொல்ற, இந்த இடத்துல வந்து தாடகான்னு ஒரு அழகி இருக்கா. தாடகா வந்து பயங்கரமான ராட்சசி. ராமா, இவளை பெண்ணுன்னு மட்டும் நீ நினைக்காத, இவளை நீ வதம் பண்ணணும், நீ தாடகையை வதம் பண்ணணும், இவள் பொண்ணுன்னு மட்டும் நினைக்காத. இவளுக்கு 2 பசங்க, மாரீச்சன், சுபாவு. இந்த 3 பேரும் பயங்கர அட்டூழியம் பண்ணுவாங்க. முனிவர்களாம் யாகம் செய்யும் போது மேல இருந்து ஆகாசத்துல அப்படி பெரிய பெரிய பாறைகளை வந்து மழை துளி விழுகுது இல்லையா, அந்த மழை துளி விழுற மாதிரி பெரிய பெரிய பாறைகள்லாம் தூக்கி போடுவாங்க. சிலப்பா மலம் கழிப்பாங்க, மூத்திரம் கழிப்பாங்க, பயங்கரமான அட்டூழியம் பண்ணுவாங்க. அதனால ராமா, நாங்க யாகம் செய்யும் போது நீ தயங்கக்கூடாது, இந்த தாடகை நீ வதம் செய்யணும், தாடகை வதம் செய்யணும். இந்த மாரீச்சன் சுபாவெல்லாம் ஒத்துழைவிடக்கூடாது. நீ வந்து என்னடா வந்து ஒரு பொண்ணா இருக்காளே, அவளை எப்படி கொள்ளணும்னு நினைக்காத, அவ பொண்ணே கிடையாது, அவள் அரைக்கி ராட்சசி. ராமர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கோதண்டை எடுத்து அந்த ஒரு 4 அந்த வில்லுல ஒரு கயிறு போட்டிருக்கும், அதை வந்து இப்படி சுண்டி விட்டார். அப்படி சுண்டி விட்ட உடனே அந்த சத்தம் வந்து காடு பூரா எதிரொலிக்குது. சத்தம் கேட்டோடனே தாடகைனால பொறுத்துக்க முடியல. தாடகை வந்து அந்த இதுல இருந்து வெளியில வரா, குகையில இருந்து வெளியில வரா, பெரிய ஒரு மலை மாமிசம் மாதிரி இருக்கா. இந்த கை காலெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹைவே ரோடு மாதிரி இருக்கு. ஆமா, தலைமுடியில இந்த துரியா மரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துரியா மரம் மாதிரி அப்படி சிரிச்சுட்டே வரா. இந்த பார்த்தா என்னுடைய இடத்துல யாரும் 2 மாநிலர்கள் வந்திருக்காங்க, இந்த விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு வந்திருக்காரு, இவங்களை கொண்டு இவங்க கழுத்து திரிகி ரத்தத்தை குடிக்கணும் தாடகை. ராமர் என்ன சொல்ற, லட்சுமணா, நான் முதல்ல ஒரு பொண்ணையா கொல்லணும், இவளை கொல்ல மாட்டேன், இவன் கை காலெல்லாம் துண்டிச்சிடுறேன்னு ஒரு அம்பு எடுத்தார். ராமர் ஒரு அம்பு எடுத்து அது கோதண்டத்துல வச்சார். அது வைக்கும்போது ஒரு அம்பு தான் இருக்கும், அப்புறம் அது புறப்பட்டு போகும்போது 4 8 அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு.
அது மாதிரி 4 அஸ்திரம் போய் தாடையோட 2 கை 2 காலை வெட்டுச்சு. திருப்பி தாடை விடுற மாதிரி இல்லை, ஓஹோ கத்திக்கிட்டு அப்படியே ராமர் விழுங்கிற மாதிரி வர. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா இனியும் பொறுத்துக்காத, இவ பெண்ணுன்னு பார்க்காத, இவளை கொண்டுரு, என்னோட ஆர்டர் இது. விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணாரு, ஒரு அஸ்திரம் எடுத்து நேரா அப்படி தாடையோட மார்பை நோக்கி விட்டாரு. அந்த அஸ்திரம் வந்து சூரியனை போல பிரகாசித்தார். அது தாடையோட மார்புல குத்தி அவ காது மூக்கு வாயில பிளட் வந்து ஒரு பெரிய மலை சரிஞ்சு விடுற மாதிரி கீழே விழுந்தான். தாடகை கீழே விழுந்த உடனே இந்த தாடகை மாதிரி அரக்கர்கள்லாம் வந்து பூமிக்கு பெரிய பாரமா இருந்தாங்க. தாடகை வந்து தேவர்களுக்கே சவால் விடக்கூடிய அரக்கியா இருந்தான். அப்போ ஆகாசத்துக்கு தேவர்கள்லாம் பூக்களை மலையா போயிடும். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீராம். பூக்களை மலையா பொழிகிறாங்க. தேவ மக்கள் நடனம் மாறுறாங்க, கந்தர்வர்கள்லாம் பாடுறாங்க. தாடகை வதம் பண்ணிட்டு ராமர் அப்படியே போறாரு. லக்ஷ்மணன் கூட விஸ்வாமித்திரர் கூட அப்படியே போய் அவங்க ஆசிரமம் வந்து சித்தாசிரமம் சொல்லி விஸ்வாமித்திரர் தங்கி இந்த இடத்துல இப்போ இருக்கு. சித்திரகூர், பஞ்சவடி, இப்ப போனான்னு பார்க்கலாம். அந்த தாடகை வதம் பண்ணிட்டு அவங்க அப்படியே போனாங்க. போய் இந்த முனிவருடைய ஆசிரமத்தை நெருங்கின உடனே அங்க வந்து உட்காந்து விஸ்வாமித்திரர் முனிவர்களை யாகத்தில் உட்காந்துட்டாங்க. ராம் லட்சுமி என்ன பண்ணாங்க, வில்லு அம்பு கையில வச்சுட்டு இரவு பகலா தூங்காம அப்படி காவல் நடந்துட்டே இருக்காங்க. ஏன்னா எனி டைம் வந்து அரக்கர்கள் வரலாம். குறிப்பா இந்த மாரீச்சன் சுபாவு 2 பேரும் எப்ப டைம் வேணா எந்த டைம் வேணா வந்து யாகத்தை வந்து அசுத்தப்படுத்திடுவான், கொஞ்சம் கவனமா இருக்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு அவர் யாகத்தில் உட்காந்துட்டார். அவர் யாகத்தில் உட்கார்ந்த உடனே இவங்க 2 பேரும் நடந்துட்டே இருக்காங்க. வில்லு அம்பு கையில வச்சுட்டு நடந்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சப்தம் வருது. எப்படி சத்தம் வருது? பயங்கரமான சத்தம், இடி மாதிரி சவுண்ட். அப்படியே வானெல்லாம் கருகி போய் வானமே மூடிடுச்சு. 2 அரக்கர்கள் ராட்சசர்களும் மேகத்தையே மறைச்சு அப்படியே ஆகாசத்துல தோன்றி பெரிய பெரிய பாறைகளை எடுத்து போடுறாங்க யாகசாலையில. உடனே ராமர் லட்சுமணன் தன் அம்புகள் எடுத்து அப்படி மலைகளை போட்டு அந்த பாறைகளும் தூள் தூளாகும். திடீர்னு ஒரு கண்ணு முன்னாடி வருவாங்க, திடீர்னு மறைஞ்சு போவாங்க. திடீர்னு வந்து பெரிய பெரிய பாறைகள்லாம் தூக்கி போடுவோம், பெரிய பெரிய மரங்கள் பாறைகள் மலஜலம் கழிப்போம். இப்படி கொடூரமான ராட்சசன். அப்ப ராமர் சொன்னாரு, லட்சுமணா இப்ப பாரு 2 பேரும் என்ன பண்றாங்க. ஒரு அம்புல இந்த மாரீச்சனை கொண்டு போய் தூக்க வீசுற தூரத்துல பல 100 மைல் தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு மாரீச்சனுக்கு வந்து அவனுடைய கர்மம் அப்படி இன்னும் ரொம்ப நாள் அந்த பூமியில் இருக்குன்னு அவன் தலையெழுத்து. அதனால அவனை உடனே கொல்லல. ஒரு அஸ்திரம் போட்டாரு. அந்த மாரீச்சன் போய் பல 1000 மைல் தூரத்துக்கு போய் சமுத்திரத்துக்கு நடுவில் போய் விழுந்தான் மாரீச்சன். அந்த இடத்துல மொரிஷியஸ் தீவுன்னு சொல்லுவாங்க. மாரீச்சன் இருந்ததுனால அங்கதான் அவர் ஒளிஞ்சிருந்தார். ராமனுக்கு பயந்து வெளியிலே வரல. அந்த ஒரு பானம், அந்த ஒரு ராம பானம் விட்டதுல மாரீச்சன் வாழ்நாள் ராமரை மறக்கவே இல்லை. அவர் ராமரத்தை தியானம் பண்ணிட்டு அது பின்னாடி நம்ம படிப்போம். ராவணன்ட்ட சொல்லுவார், ராவணா ராமர் வேண்டாம், ராமன்ட்ட போகாத, அவனுக்கு ஒரு பகைமே இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, நீ பாட்டுக்கு வேலையை பாரு. அவரு திரும்ப போயிடுவான் ராவணன். ஆனா அங்க இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சூர்பனகா போய் சொல்லிடுவா, இல்ல சீதா வந்து அப்படி அழகு, அவன் நடந்த அழகு, நின்ன அழகு எல்லாம் சொன்ன உடனே திரும்பி வந்துடுவான். அப்ப மாரிச்சுன்னு சொல்லுவான், நான் வந்து என்னைக்கு ராமனுடைய பாடத்தை, ராமர் வந்து நீ சாதாரண மனிதன் நினைக்காத, அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம், நான் என்னைக்கு வந்து ராமனுடைய பாடத்தினால தாக்கப்பட்டணும், அண்ணிலிருந்து எனக்கு மரங்கள் தான் பார்க்கும்போது ராமராவே தெரிகிறாரு. எங்க மரங்களை பார்த்தாலும் எனக்கு ராமராவே தெரிகிறாரு. அதனால வேண்டாம், நீ போகாத அவர்கிட்ட. ராவணனுக்கு தான் பிடிக்காத, தன் முன்னாடி யாரையா புகழ்ந்தா அவரையெல்லாம் புகழணும். அப்பதான் ராவணன் சொன்னா, நீ வரலன்னா அவனுக்கு கொண்டுருவேன். அப்ப மாரிச்சு முடிப்பான, இவன் கையில சாகிறதோட ராமர் கையில சார்ந்தா மோட்சமாதி கிடைக்கும், இவன் கையில சாகிறதோட ராமர் கையில செத்தா மோட்சமாதி கிடைக்குன்னு போனான். அந்த மாதிரி மாரிச்சனை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக தான் ராமர் விட்டு வச்சாரு. ஏன்னா எல்லாமே வந்து பகவானை விருப்பப்படி தான் நடக்கும். எவ்ரிதிங் நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 விஷயம் நான் அடிக்கடி கிளாஸ்ல ஷேர் பண்ணுவோம். 3 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பகவானை அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. கரெக்டா? பகவானை அனுமதி இல்லாம தான் நடக்குமா? பகவானை நாலேஜ் இல்லாம தான் நடக்கும். பகவானுக்கு தெரியாம தான் நடக்குமா? பகவானை நாலேஜ் இல்லாம பகவானுக்கு தெரியாம தான் நடக்குமா? பகவானை விருப்பம் இல்லாம தான் நடக்குமா? இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சு நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும்
இன்னைக்கு யாராவது நம்மள வந்து திட்டுறாங்க, சரி இன்னைக்கு பகவான் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிட்டாரு, எதுக்கு? நான் பொறுமையா இருக்கிறேனா, கோவப்படுறேனா இல்லையா? என்ன பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு ஆள் அனுப்புவார். இப்ப ராமாயணம் கேட்டு நாளையில இருந்து நானும் ஹனுமான் மாதிரி பக்தராகணும்னு நினைச்சேன். நாளைக்கு காலையில் ஒருத்தர் அனுப்புவார் பகவான், நான் ஹனுமான் மாதிரி இருக்கிறேன்னா இல்ல ராவணன் மாதிரி இருக்கிறேன்னு செக் பண்றது. அதனால பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, பகவானுடைய விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது, பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ரைட்? அப்ப மாரீச்சன் வெயிட் பண்ண வச்சது பகவானுடைய லீலை தான். அவன் இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு, அவன் மூலமா இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்கு, அவனுக்கு நிறைய சர்வீஸ் இருக்கு, மாரீச்சனுக்கு சர்வீஸ் இருக்கு. சுபாவை என்ன பண்ணாரு? ஒரு அஸ்திரத்துல சுபாவோடைய நெஞ்சில குத்தி அவன் வாயில பிளட் வந்து அவன் அங்கே அந்த ஸ்பாட்டு அங்கேயே இறந்து போனான் சுபாவு. வழக்கம் போல தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து மழை பூக்களை மழையா போடுறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. பூக்களை எல்லாம் மழையா போடுறாங்க. மாதிரி தாடகா, சுபாகு, மாரீச்சன் பெரும் ராட்சசர்கள் இந்த முனிவர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு அவங்க யாகெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா யாகெல்லாம் முடிச்சாங்க. அப்போ யாகெல்லாம் முடிச்சுட்டு விஸ்வாமித்திரர் கிளம்புறாரு. போகும்போது ராமர் கேட்கிறாங்க, இப்ப எங்க போக போறோம்? நம்ம இப்ப வந்து மிதிலைக்கு போக போறோம். மிதிலையில் என்ன விசேஷம்? அங்க ஜனகர் வந்து ஒரு யாகம் பண்றாரு, எங்களை இன்வைட் பண்ணிருக்காரு. ஜனக மகாராஜா வந்து ஒரு யாகம் செய்யறாரு, எங்களை கூப்பிட்டுருக்காரு, அங்கெல்லாம் போக போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போறாரு. போற வழியில ஒரு ஆசிரமத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. இந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு ராமர் கேட்கிறாரு, யாருடைய ஆசிரமம் இது? அப்ப விஸ்வாமித்திரர் இது கௌதம ரிஷியோட ஆசிரமம், கௌதம முனி. ராமா இங்க நீ வந்து உள்ள வரணும், இங்க நீ வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ராமரை கூட்டிட்டு போறாரு. ஏன் ராமர் அங்க வந்தாரு? அங்க வந்து யார் இருக்கா கௌதம ரிஷியோட ஆசிரமம்? ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா? அகல்யை. அகல்யா வந்து என்ன பண்ணுவாங்க? அகல்யா வந்து கௌதமருடைய வைஃப். சோ ரிஷிகள் முனிவர்கள்லாம் அதுல நிறைய கேட்டகரியில இருக்காங்க, கிரகஸ்தர்களும் இருக்காங்க. சில ரிஷிகள் வந்து கிரகஸ்தரா இருப்பாங்க, கர்தமர், கஷ்யபர், அப்புறம் வந்து கௌதமர், இவங்கெல்லாம் கிரகஸ்த ரிஷிகள். சோ கஷ்யபருடைய மனைவி யாரு? கஷ்யபர். திதி அதிதி ரெண்டு மனைவி கஷ்யபருக்கு. கர்தமருக்கு, கர்தமருடைய வைஃப் தேவகதி. வெரி குட். அதே மாதிரி இவருக்கு கௌதமருடைய வைஃப் அகல்யா. அத்ரியோட வைஃப் அத்ரி முனியோட வைஃப் அனுஷியா. வெரி குட். இந்த மாதிரி சில முனிவர்கள் கிரகஸ்தாசிரமம் வாழ்ந்திருக்காங்க, இருந்து தவம் பண்ணியிருக்காங்க. அப்ப கௌதமர் வந்து அவங்க வைஃப் அகல்யாவோட ஆசிரமத்துல அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. தவம் பண்ணி யாரெல்லாம் பண்ணிட்டு அவங்க வைஃப் வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இந்தனுக்கு தான் பொறுக்காரு. யாராவது முனிவர் தவம் பண்ணா இந்தனுக்கு பொறுக்காரு, பயந்து போயிடுவாரு, என்னோட இடத்துக்கு வந்து வரும். அப்ப என்ன பண்ணுவாரு? ஒரு நாள் இந்திரா கௌதமருடைய ரூபத்துல வருவார். கௌதமருடைய ரூபத்துல வந்து கௌதமர் அப்பதான் குளிக்க போயிருப்பார், நதியில குளிக்க போயிருப்பார். இப்ப என்ன பண்ணுவாரு இவரு? இந்திரா வந்து கௌதம ரூபத்துல வந்துருவாரு. கௌதமரை கோபப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் ரூபத்திலே வந்து அகல்யாவோட, அகல்யாவுக்கு தெரியாது வந்திருக்கிற இந்திரன். அவங்களும் தன் கணவரான சேவை பண்ணா அப்புறம் ஒரு காட்டுல தெரிஞ்சு போயிடும் இந்திரன் தான் அப்படின்னு. ஸ்டில் அவங்க என்கேஜ் ஆயிடுவாங்க. அப்புறம் அகல்யா சொல்வா, என் ஹஸ்பண்ட் வந்துருவாரு, நீங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு. இவர் போகும்போது என்ன பண்ணுவாரு? எதிர்த்து கௌதம் வருவாரு. பார்த்தா அவரை மாதிரி ஒருத்தர் வீட்டுல இருந்து வெளியில வர்றாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கௌதம் மாதிரி எடுத்துட்டு வர்றாரு. கௌதம் கோவம், அவர் கோவம் வந்து பயங்கரமா சமைச்சிடுவார். அவர் என்ன சமைச்சாரு நீங்க ராமாயணத்தை படி தெரிஞ்சுக்கங்க, சீக்ரெட். கௌதமர் வந்து இந்திரனை சமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அகல்யை போய் அவர் மேலே கோவம் வந்து அகல்யை சமைப்பாங்க, நீ வந்து உருவம் இல்லாம போயிடணும், நீ ஸ்டோனா மாதிரி உருவம் இல்லாம போயிடுவ. அப்போ அகல்யை வந்து பிரேயர் பண்ணும்போது கௌதமர் சொல்வாரு, ராமர் இந்த பூமியில வரும் அவதாரம் பண்ணுவாரு, பகவான் இந்த பூமியில அவதரிக்கும் போது இங்க வருவாரு, அவர் பாதம் பட்ட உடனே நீ வந்து எல்லா சாபத்தும் விடுபட்டுடுவேன். பகவானுடைய பாதம் எல்லா பாவத்தையும் போகக்கூடியது, எல்லா விதமான சாபங்களையும் போகக்கூடியது. எந்த ஒரு தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதர்களே அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சமாசுதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாமுதிர் வத்ச பரம் பதம் 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 யத்தி பதம் நதேஷா. என்னது? இந்த பௌதிக உலகத்துல துன்பங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? என்னென்ன துன்பம் இருக்கு? செல்போன் இல்லாம இருக்கிறதெல்லாம் துன்பம் இல்ல. என்ன துன்பம் இருக்கு? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். நம்ம உடலால மனதால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசியால எவ்வளவு துன்பம் இருக்கு ஜட உலகத்தில்.
ஜென்மமுத்து ஜெராவியாதி. இந்த துன்பங்கள்லாம் வந்து சமுத்திரம் மாதிரி கடக்கவே முடியாது, எப்பேற்பட்ட நபராலும் கடக்க முடியாது. இப்போ ஒரு பெரிய நீச்சல் வீரன் வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்விம்மிங்ல வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. இவரை கொண்டு போய் நடுக்கடல விட்டா நீந்தி வந்துடுவாரு அவரு? முடியாது இல்லையா, ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த பௌதிக உலகத்துல துன்பம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம், கடக்க முடியாது. ஆனா யார் வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்க எப்படி கடக்கலாம்னு சொல்லியிருக்கு தெரியுமா? எப்படி கடக்கலாம்? பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பிடிச்சிட்டா இந்த பௌதிக துன்பம் என்ன ஆயிரும் யாருக்கா தெரியுமா? கன்று குட்டியோடைய காலில் தேய்கள் தண்ணி மேல இருக்கும். கண்ணு குட்டி பார்த்திருக்கீங்களா? அவருடைய கால் ஃபுட் பிரிண்ட் வந்து இப்படி இவ்வளவுதான் இருக்கும். இது வந்து இந்த மண் தரையில பதிஞ்சதுன்னா ஒரு சின்ன குழி ஆகும். கண்ணுக்குட்டியோட கால் தடம் இருக்கு இல்லையா, அது மண் தரையில பதிஞ்சா ஒரு சின்ன குழி ஆகும். அது வந்து இந்த குழந்தை கூட தாண்டி கஷ்டமா இருக்கு இல்ல. அந்த மாதிரி யாரும் பகவானே தாமரை திருப்பாதங்களை சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பௌதிக துன்பம் எல்லாம் என்ன ஆயிடும்? கண்ணுக்குட்டியோட காலில் தண்ணி மாதிரி ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். அந்த பகவானுடைய தாமரை பாதம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நம்மை பிறப்பிறப்பத்தை விடுவிக்கக்கூடியது, பல்வேறு பாவகாரியத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, அப்புறம் நமக்கு வந்து தூய பக்தி தரக்கூடியது, கருணையை உருவானது. பகவானும் ஒரு தாமரை பாதம் வேற வேற இல்லை. யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாத மனசுல நினைச்சிட்டே இருக்காங்களோ, ஸ்ரீமத் பாகவதம் 3rd cantoல 39 ஸ்லோகால இருந்து 49 ஸ்லோகா வரைக்கும் லோட்டஸ் ஃபீடோடைய க்ளோரிஸ், பகவானுடைய தாமரை பாதத்துடைய மகிமை, அது வந்து பிடிச்சிட்டா அவருக்கு பயமே இருக்காது. அபயச்சரங்க தான், பயமே கிடையாது. யாருக்கு பகவானை தாமரை பார்த்து வலுவா பிடிச்சுக்கிட்டாங்களோ பயமே கிடையாது. அப்ப அந்த தாமரை திருப்பாதம் கௌதமரோட ஆசிரமத்துல பட்ட உடனே அகல்யைக்கு வந்து சாபமோசனம் கிடைச்சது. அதுக்காக வேண்டிய பகவான் அவதரிச்சுதான் ராமாயணம் சொல்லுது. ராமர் வந்து அகல்யை விடுவிக்கிறதுக்காக வேண்டிய. ஆக்சுவலி இந்த 4 யுகத்துல முதல்ல சத்தியுகம், 2வது திரேதா, திரை அப்படின்னா 3, திரேதானா 3, துவா அப்படின்னா 2. அப்ப துவாபரயுகம் தானே 2வது வரணும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்றோம். துவானா 2. அப்ப 2வது வரக்கூடிய யுகம் 3வது ஆயிடுச்சு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். துவாபரயுகம் 2வது வர வேண்டியது, ஆனா 3வது ஆயிடுச்சு. ஏன் திரேதாயுகம் 2வது வந்தது? அகல்யை விடுவிக்கிறதுக்காக வேண்டிய பகவான் வந்து யுகத்தையே மாத்திட்டாரு. அகல்யை மாதிரி ஒரு பக்தியை விடுவிக்கிறதுக்காக வேண்டியும், ராவணனை வதம் செய்யறதுக்காகவும், தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக 3வது வரக்கூடிய யுகத்தை 2வது கொண்டு வந்துட்டாரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு அச்சா. அப்ப அகல்யைக்கு வந்து பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு அவங்க திரும்ப ரூபம் பெற்றாங்க. கணவன் மனைவியை நின்று பகவானுடைய தாமரை பாதங்களை தரிசனம் பண்ணி கௌதம் ரிஷியும் அகல்யும் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே நடக்கிறாங்க. அகல்யோட ஆசிரமம், கௌதமனுடைய ஆசிரமத்துல இருந்து அப்படியே ராம் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திரோடு நடந்து போய் மிதிலைக்குள்ள நுழையிறாங்க. மிதிலா வந்து பியூட்டிஃபுல் சிட்டி. ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு விலை மதிக்க முடியாத ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அந்த ஆர்ச்செல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் வந்து அந்த மிதிலையுடைய நுழைவாயில், அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்லாம் வந்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. இன்னைக்கு பிளாஸ்டிக் வச்சு தான் டெக்கரேட் பண்றாங்க. அன்னைக்கு வந்து கலியுகத்துல பிளாஸ்டிக் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. ஆனா மற்ற இந்த யுகங்கள்ல தங்கம், வைரம், வைடூரியம் சாப்பிட்டதெல்லாம் கூட தங்க தட்டுல தான். இன்னைக்கு பிளாஸ்டிக் தட்டுல சாப்பிட்டு அது கழுவி வேற பத்திரமா வச்சுக்கணும். பீங்கான் தட்டுலையும் பிளாஸ்டிக் தட்டுலையும். அன்னைக்கு தங்க தட்டுல சாப்பிட்டு வேணும் எடுத்துட்டு போய்க்கிங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க பேங்க் இந்தியா இங்க எப்படின்னு தெரியல, இந்தியாலாம் வந்தீங்கன்னா பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு நூலை கட்டி பேனாவை தொங்க போட்டுருப்பாங்க. பாத்திருக்கீங்க? எவ்வளவு பேர் பாத்திருக்கீங்க? பேனா இருக்குல்லையா, இந்த பேனால ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா போகும்போது பேனாவை எடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்கா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரம்ல தண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு செயின போட்டு டம்ளர் கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாம் போகும்போது டம்ளர் தூக்கிட்டு போயிடுவாங்க. ட்ரம்மே தூக்கிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு பிளாஸ்டிக்ல வச்சுட்டாங்க. ஒன்னு எவரெஸ்ட் ட்ரம்ல வச்சாங்க. அயோத்தியால எப்படி இருந்ததா? அயோத்தியால எப்படி இருந்ததுன்னா தங்க குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. வேணா நீங்க தண்ணி குடிச்சு குடத்தை எடுத்துட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் அடுத்த தங்க கூட எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் குடத்தை கூட வைக்க மாட்டேங்கிறான், தூக்கிட்டு போயிடுவான். அதனால அதை சங்கிலி போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. இந்த சேர் கூட கொண்டு போய் வந்துருக்கீங்களா? இந்த சேர் வந்து சில இடங்கள்ல பப்ளிக் பிளேஸ்ல பிளாஸ்டிக் சேர் இருக்கும், அதை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பான். ஏன்னா போறவன் சேரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அயோத்தியால என்ன பண்ணுவாங்களா, இந்த நெல் எல்லாம் வந்து கதிர் அறுத்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டிகள்லாம் உட்காந்துருப்பாங்க.
காதுல வந்து பெரிய தங்க தோடெல்லாம் தொங்கும். அது பறவைகளை விரட்டுறதுக்கு தோடு எடுத்து அடிப்பாங்க. எப்படின்னு பாருங்க, தங்கத்தரம் தோடு. மாந்தாதான் ஒரு ராஜா இருந்தார். மாந்தாதான் அவர் ரகுவம்சத்துல வந்தவர் தான். அவர் ஒரு தடவை யாகம் பண்ணிட்டு நிறைய பிராமணருக்கு தானம் கொடுத்தாராம், தங்கத்தாலான பொருட்களை. இந்த பிராமணர் என்ன பண்ணாங்க, இதை கொண்டு போய் என்ன பண்றது, அங்கேயே தூக்கி போட்டு விட்டாங்க. எப்படி இந்த பிராமணர்கள் யாசம் கேட்க போனவங்க, தானம் கேட்க போனவங்க யாகத்துல பங்கு பெற்று யாகம் முடிச்ச உடனே நிறைய தானம் பண்றாங்க. இது வேண்டாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை போய் அர்ஜுனன் கலெக்ட் பண்ணி வந்தார். அதான் செல்வத்தை வந்தவன் தனஞ்செய். இந்த யாகத்துல மீதமான பொருட்கள் அங்க கிடைக்க போய் எடுத்துட்டு வந்தார். ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக்கையும் பீங்கானையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கிறோம். அதுல பெருமை வேற, நவீன நாகரிகம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், பெருமை வேற. இதுல சாப்பாடு பிளாஸ்டிக். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, நான் ஒரு இடத்துல பிரசாதம் சாப்பிட போனேன். எனக்கு வந்து சரி நான் என்ன வழக்கு போல இலைய வச்சு சாப்பாடு போறேன். ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் கொண்டு வந்து வச்சாரு. என்னைய அது கம்ப்யூட்டர் இலை, என்ன அது பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தது. அது கம்ப்யூட்டர் இலை. சரி என்ன கதை சாப்பிட ஏதாவது போடுங்க சாப்பிட்டு பேச புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அவர் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் அந்த மிதிலையில போனா அப்படி ஒரு டிவைன் சிட்டி. பகவத்கீதையில வந்து கிருஷ்ணரே ஒரு பக்தரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அர்ஜுனனுக்கு. யாரு? பகவத்கீதையில பகவானே ஒரு பக்தனை சிபாரிசு பண்றாரு அர்ஜுனன், நீ அவரை மாதிரி இருக்கணும். யார மாதிரி இருக்கணும்? ஜனக மாற கர்மனே கர்மனேவக சம்சித்தின் ஆசித்த ஜனகாதயக லோகசங்கரமேவாபின்னு கிருஷ்ணன் சொல்றாரு தேர்ட் சாப்டர்ல. அர்ஜுனா நீ வந்து யாரை ஃபாலோ பண்ண, ஜனகர மாதிரி மன்னன் நீ ஃபாலோ பண்ணுங்கிற. அப்ப பாருங்க, கிருஷ்ணரே ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கும் இல்லையா? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு, ஜனகர மாதிரி நீ இருக்கணுங்கிறார். அப்ப எப்பேற்பட்ட ஆள் ஜனகர்? ஜனகா அப்படின்னா அந்த டைனஸ்டில வரவங்க எல்லாருமே ஜனகான்னு பேரு. அதுக்கு முன்னாடி மிதின்னு ஒரு ராஜா இருந்தார். மிதிங்கிற ராஜா, அவருக்கு இந்த பிருத்திமலர் கதை மாதிரி தான் வரும். அவர் உடம்புல இருந்து குழந்தை வரும். அதான் அந்த டைனஸ்டில வரவங்க எல்லாமே மிதியோடைய குழந்தைகளை ஜனகான்னு பேர் வரும். இந்த ஜனகர் வந்து சீரத்வஜ ஜனகா. நிறைய ஜனகர்கள், இதுல வந்து ஷீரத்வஜ ஜனகா. இங்க ராமாயணத்துல சொல்றது ஷீரத்வஜ ஜனகா. அப்பேற்பட்ட ஒரு ராஜ விஷயம். அவர் எப்படி கதை கேட்டார் தெரியுங்களா? ஜனக மகாராஜ் எப்படி கதை கேட்டார்? நம்மள மாதிரில கதை கேட்கல. நம்ம பாவத்தை கேட்கும்போது பாதி பேர் தூங்கிட்டு, சில பேர் பேச நானே தூங்கியிருக்கேன் பாவத்துல. பாவத்தை கேட்கும்போது நம்மள தூக்குவோம். ஜனக மகாராஜ் எப்படி பாவதம் கேட்டாருன்னா, பகவானுடைய கதை கேட்கிறாரு. அஷ்டவக்ர மகரிஷி வந்து அஷ்டவக்ர கீதைன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வந்து ஜனகர் கிட்ட ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஜனகர் வந்து ஆத்ம தத்துவத்தை பத்தி கேட்கிறாரு அஷ்டவக்ரர்கிட்ட. அஷ்டவக்ரரும் ஜனகரும் மணிக்கணக்கா பேசிக்குவாங்க. இது மற்ற சீடர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. என்ன நம்ம குரு மகாராஜ் போய் எப்போ அவர் கூட போயிருக்க அவரு, ஏன்னா இவங்க எல்லாம் துறவியா இருக்கிறாங்க. இந்த ஆசிரமத்தில் இருக்கிற சீடர்கள் எல்லாம் துறவியா இருக்காங்க. ஜனகர் ஒரு கிரகஸ்தர். ஆனா அஷ்டவக்ரர் போய் ஜனகர்கிட்டயே எப்போ பேசிட்டு இருக்காரு. இது இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. இவங்கள ஜனகர் என்ன ஒரு பௌதிகவாதி தானே, அரியாசனம் என்ன, மாளிகை என்ன, கோபுரம் என்ன. அவர் நடந்து வரும்போது சகப்பு கம்பளம் விரிச்சிருப்பாங்க, எல்லாம் போர் போடுறாங்க. ராஜாதி ராஜ ராஜமாத்தாண்ட ராஜகம்பீர ஜனக மகாராஜ்கி பராக் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு அவரு. அவர்கிட்ட போய் இவர் பேசிட்டு இருக்கிறாருன்னு ஜனகரை வந்து தவறா இடம் போட்டாங்க. அதனால ஒரு டிவோட்டியை வந்து எக்ஸ்டர்னல் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஒரு பக்தரை வெளித்தோட்டத்தில் இடம் போடவே கூடாது. இவங்க என்ன நினைச்சாங்க, ஜனகர் ஒரு பௌதிகவாதி நினைச்சிட்டாங்க. அஷ்டவக்ரர் என்ன பண்ணாரு, இது புரிஞ்சு போயிடுச்சு அவருக்கு. தன்னுடைய மற்ற சீடர்கள்லாம் ஜனகரை வந்து ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க, அவர் யாருன்னு காமிக்கணும். இவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டாரு. அஷ்டவக்ரர் என்ன பண்ணாரு, தன் யோக சித்தினால மிதிலையே பத்தி எரியிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டார். மிதிலையே தீ பிடிச்சி எரியுது. அப்ப என்ன, இப்ப சத்சங்கம் நடக்குது, திடீர்னு இங்க ஊரே தீ பிடிச்சி எரிஞ்சு எப்படி இருக்கு? முதல்ல நான் எதிர்த்து ஓடிடுவேன், அப்புறம் இப்படிலாம் கேட்க வேண்டாம் இல்லையா? அந்த மாதிரி மிதிலாவே தீ பிடிச்சி எரியுது. ஜனங்கள் உட்காந்து கேட்டு இருக்காராம் ஆத்ம தத்துவத்தை. எல்லாம் அங்கேயும் ஓடுறாங்க, மந்திரிகள்லாம் வர்றாங்க, மகராஜ் மகராஜ் ஃபயர் ஃபயர்னா அவர் காதுலே விழுகல. இந்த ஆசிரமத்தில் இருந்த சீடர்கள் அவங்களாம் ஓடுறாங்க, அவங்களாம் போய் அஷ்டவக்ரர் சொல்றாங்க தீ பிடிக்குதுன்னு. அவர் சொல்றாரு. அப்போ அந்த இல்யூஷனை கிரியேட் பண்ண அந்த மாயை உருவாக்கிட்டு அப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டாரு.
அந்த மாயை கட் பண்ணிட்டு காமிக்கிறாரு. பாதியா ஜனகர் எப்படி உட்கார்ந்துருந்தாரு. ஒரு செகண்ட் அவர் கவனம் செத்துறது. இந்த மிதிலேயே பத்தி எரிஞ்சாலும் சரி, ஆத்ம ஞானம் தான் அவசியம் முதல்ல. ஏன்னா இந்த ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது. ஆத்மா நெருப்பால் எரிக்க முடியுமா? நைனம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகுதி பாவகா. ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது. இது ஆசிரமத்திற்கு உணரல, ஜனகர் உணர்ந்து உட்கார்ந்துருக்காரு. வீட்டிலேயே பத்தி எரியுது, ஆத்மாவுக்கு என்ன போகுது? ஆத்மாவுக்கு ஒன்றாக போறது இல்லை. இந்த உடம்பு வேணா எரியும், ஆத்மா நித்தியமா இருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனகருடைய அவருடைய நாலேஜ் என்ன. ராஜ ரிஷி ஜனகர் யாரு? அப்போ 12 மகாஜனத்தில் ஒருத்தர், 12 மகாஜன் ஜனகா. சோ ஜனகருடைய அரண்மனைக்கு வந்தோடனே ஜனகர் எழுந்து வந்து விஸ்வாமித்திர வரவேற்று அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி இந்த 2 குமாரர்களை பாக்குறாங்க. சின்ன பசங்க, சிறுவர்கள். அப்பதான் இளமை, சின்ன பசங்க அப்படியே அழகா இருக்காங்க. ஒருத்தர் சூரியனை போல பிரகாசிக்கிற, ஒருத்தர் சந்திரனை போல இருக்காரு. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு. மிதிலைக்கு எப்படி வந்த மாதிரி இருக்கு? மிதிலா நகரத்துக்குள்ள சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்த மாதிரி 2 பசங்க. கேட்கிற விஷயம், யாரு இந்த 2 பசங்க? யாரு இந்த பாலகர்கள்? யாரு இவங்க? இந்த சிறுவர்கள் யாரு? விஸ்வாமித்திரர் இவங்க 2 பேரும் அயோத்தியாவின் ராஜகுமாரர்கள், தசரதன் முதல்வர்கள். அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. 2 பேரும் உட்கார வச்சுட்டு ஜனகரும் விஸ்வாமித்திரரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க. அப்பதான் ஜனகர் வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். ஜனகருக்கு என்னப்பா வருத்தம்? அவருடைய குழந்தை சீதா இருக்காங்க இல்லையா? சீதா என்ன தெரியுமா? சீதானா ஏர் கலப்பையோட எச்சில இருந்து வந்தவங்க. ஏர் கலப்பை இருக்குல்ல, அந்த காலத்துல ஏர் கலப்பையில இப்பதான் அதை பார்க்க முடியாது. ஏர் கலப்பையோட டிப் இருக்கு இல்லையா, அதுக்குதான் சீதான்னு பேர். அது ஜனகர் வந்து அப்படி நிலத்தை உழும்போது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? யாகம் செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை உழுவாங்க, ஃபர்ஸ்ட் பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்ப ஜனகர் நிலத்தை உழும்போது அது என்ன எப்படி பண்ணுவாராம்? ஜனகர் நிலத்தை உழும்போது அந்த ஏர் கலப்பை எங்க போய் ஸ்ட்ரக் ஆகுதோ அந்த ஸ்ட்ரக்கான நிறுத்திட்டு தானம் கொடுப்பாரு. திரும்பி அந்த ஏர் கலப்பை எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் கண்டினியூ பண்ணுவார். அப்படி சேரிட்டி அப்படி தானம் கொடுத்து அந்த ஏர் கலப்பை எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுதோ அது எடுக்கிற வரைக்கும் தானம் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி இந்த ஏற்காடு வச்சு விழும்போது அவங்க அந்த அழகான தங்க தாமரை, 1000 முதல் கொண்ட தாமரையில ஒரு அழகான குழந்தை அப்படியே கண்ணை பறிக்கிறார். பிரகாசம், சூரியன் போல தேஜஸ், அப்படி கோல்டன் கலர்ல அந்த தாமரை போல கண்ணு, அழகான கரும் கூந்தல். அந்த குழந்தை அப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த குழந்தை எடுத்து அப்படியே மார்போடு அடிச்சுக்கிட்டே. அந்த குழந்தை ஜனகருடைய புதல்வியா ஜானகி சீதா. இந்த குழந்தை 4 நாள் வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் குழந்தை எல்லாம் அந்த பந்து விளையாடுவாங்க, சின்ன குழந்தை அந்த பூ பந்தெல்லாம் விளையாடுவாங்க. அப்ப ஜனகருடைய அரண்மனையில ஒரு பெரிய சிவதனுசு இருக்கு. சிவதனுசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சிவதனுசு யார் உடைச்சாங்க? இப்படிதான் ஒரு ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பாடம் நடத்திட்டு டீச்சர் கேட்டாங்களா, சிவதனுசு யார் உடைச்சா? எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் சொல்ல போறீங்களா இல்லையா? அப்புறம் கடைசியில பிரின்சிபல் வரைக்கும் போயிட்டாங்க. சிவதனுசு யார் உடைச்சாங்க? நான் உடைக்கிறீங்க, நாங்க யாரும் உடைக்கல, யாரும் உடைச்சாங்கன்னு தெரியாதுங்க. சரி பரவாயில்ல உடைங்க அப்படிங்கிற மாதிரி. சிவதனுசு உடைச்சா யார் உடைச்சா தெரியலையா, பரவாயில்ல விட்டுருங்க, அதான் உடைச்சு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க. இந்த சிவதனுசு இருக்கு இல்லையா, அது சாதாரணமானது இல்லை. அது வந்து 500 பேர் சேர்ந்தாதான் உருட்டிக்கிட்டே வர முடியும். ஒரு பெரிய 8 வீல் உள்ள ரதத்துல வச்சு, 8 சக்கரம், அஷ்ட சக்கரம் உள்ள ரதத்துல வச்சு அந்த தனுசை வந்து 500 பேர் சேர்ந்து தான் எடுத்துட்டு வர முடியும். அந்த ரதத்துக்கு அடியில் ஒரு நாள் பந்து போய் விழுந்துரும். சீதாதேவி அப்ப சின்ன குழந்தை, அவங்க என்ன பண்ணாங்க? இந்த வில்லட்டுக்கு இடது கையில நகர்த்தி வச்சுட்டு பந்து எடுத்து விட்டாங்க. அதை பார்த்து ஜனகருக்கு ஆச்சரியமாயிருச்சு. இந்த வில்ல நகர்த்துறதுக்கு 500 பேர் வந்து என் பொண்ணு சாதாரணமா தூக்கிட்டா. அன்னைக்கு முடிவு பண்ணாரு, இந்த சிவதனுசு எடுத்து யார் நானேற்றாங்களோ அவங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து பொண்ணு வயசு வந்தோடனே, இளமை பருவம் வந்தோடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இந்த மாதிரி தண்டோரா போடுவாங்க. யாராவது சாது வந்திருக்காங்க, இல்ல கோயில் திருவிழா,
இன்னைக்கு எப்படி தண்டனை போடுறாங்க தெரியுமா? இந்தியால கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டு வரி கட்டாத உங்களை கொண்டு கட்டியிருக்கேன், இல்லாட்டி அரசாங்கம் அபராதம் விதிச்சிடும். இதுதான் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட். அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அப்போ பெரிய பெரிய ராஜகுமாரர்கள், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள், அங்கா, சேத்தி, மகதா, விதர்பா, இந்த மாதிரி பல நாடுகள் ராஜாக்கள்லாம் வராங்க. சீதையோட அழகு அப்படின்னு யாருதான் மனமுடிக்க விரும்ப மாட்டாங்க, பெரும் படைகளோட வர்றாங்க. வந்து அந்த சிவதனுஷ, இந்த சிவதனுஷன் வச்சுக்கீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு, வந்துட்டு ஒருத்தர் நீங்க இந்த சம்பூர்ண ராமாயணம் மாதிரி டிவியில போடுவோம் பழையம், அவனுக்கு குஸ்தி எல்லாம் பண்ணிட்டு நகர்த்தவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ராஜாக்கள், அப்புறம் வந்து ராஜகுமாரர்கள் எல்லாம் வந்து நகர்த்த கூட முடியல. ஜனகர் முடிவு பண்ணிட்டாரு, என் பொண்ணு அவையார தான் போகணும் போல இருக்கு, ஒருத்தர் நகர்த்த கூட முடியல. அப்புறம் ஜனகர் சொல்றாரு, ஏன் தான் இந்த இது வச்சனும், நான் வேற இந்த மாதிரி ஒரு அனுசம் பண்ணிட்டேன், இந்த சிவதனுசு யார் எடுத்து நான் ஏற்றாங்களோ அவங்க தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு, இதுவரைக்கும் ஒருத்தர் நகர்த்த கூட இல்லைன்னு. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னாரு, ராமன் செய்வார். இது சின்ன பசங்கள இருக்காங்க, ராமன் செய்வார். அப்படி ராமனை திரும்பி பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். அப்படி நடந்தா சந்தோஷம் தான், நடக்கணுமே. இந்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சிவதனுச நகர்த்த முடியாம எல்லாரும் கோபம் வந்து விதிலை மேல போர் தொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனகருக்கு என்ன கர்வம் வந்து இப்படி ஒரு காம்படிஷன் வச்சிருப்பாரு, இவரை ஜனகரை ஜெயிச்சு அந்த பொண்ணை தூக்கி போகணும், இப்படி எல்லாம் நடந்தது. அப்ப அன்னைக்கு என்ன சபையில, அன்னைக்கு நீங்க திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் வர சொல்லுங்க, நான் ராமரை கூட்டிட்டு வரேன், இது நடக்குங்க. அப்போ சில கதை சொல்லும்போது டைம் தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்க, ராமர் அழைச்சிட்டு வராங்க. ராமர் வந்து விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணி, அந்த சிவதனுசு அப்படியே சூரியனுக்குள்ள பிரகாசிக்குது. அப்படி இப்படி அழகழகான ஆபரணங்கள், முத்து, பவளம், வைரம் எல்லாம் போட்டு அந்த சிவதனுசு வந்து சிவாவுடைய வெப்பன் ஆக்சுவலி. அது எப்படி மிதிலாக்கு வந்து தெரியுமா? சிவதனுசு எப்படி மிதிலாக்கு? மிதிலையோடைய ஜனகருடைய ஆன்செஸ்டர் வந்து தேவவரதன் வந்து இருப்பார், தேவராதன். அவர் என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பூமியில இருந்து மன்னர்கள்லாம் தேவலோகத்துக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க. அப்ப தேவர்களுக்காக இவர் போய் யுத்தம் பண்ணார் தேவராதன். அப்போ தேவர்கள் அவருடைய சேவையில சந்தோஷமாயி அசுரங்கள்லாம் விரட்டி அடிச்ச உடனே சிவபெருமான் தன்னுடைய அஸ்திரத்தை இவருக்கு கிஃப்டா தருவார், இந்த சிவதனுசு. அது காலகாலமா முன்னோர்கள் காலத்துல இருந்து இருக்கு இதுல, அப்படி பத்திரமா வச்சிருக்காங்க. ஐயோ நான் கூட புதுசு நினைச்சேன். அது வந்து ரொம்ப பழமையானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. சிவதனுசு வந்து வெரி பவர்ஃபுல். அது வந்து என்ன பண்ணி யாரும் நகர்த்த கூட முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, சீதா தேவி அங்க அந்த காலத்துல வீடுகள்ல கன்னி மாடம் ஒண்ணு இருக்கும். கன்னி பொண்ணுகள் அந்த மாடத்து நேர ஒரு சின்ன மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும், அங்க உட்காந்து யாரும் பார்க்க முடியாது. அவங்க இந்த தலையில இது போட்டு, இன்னைக்கும் நார்த் இந்தியால போனீங்கன்னா, ராஜஸ்தான், குஜராத் எல்லாம் போனா அவங்க முகத்தை பார்க்க முடியாது, சேரியோட ஃபுல்லா முகத்துல மூடிடுவாங்க, பார்க்கவே முடியாது அவங்க. அந்த மாதிரி சீதா தேவி இருக்காங்க. சீதையை வந்து யாரும் வரைக்கும் தரிசனம் பண்ணதே இல்லை. அவங்க போய் தலை குனிஞ்சிருப்பாங்க, முகம்லாம் மூடி இருக்காங்க. அப்படி இருந்தும் சீதையோட அழகு வந்து அவங்களால மறைக்க முடியல. அப்படி அந்த அழகுக்கு வேண்டி எல்லா மன்னர்களும் காத்திருக்காங்க, பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். அப்ப ராமர் போய் சிவதனுசுக்கு பிரேயர் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அங்க சபையில. அப்படி அழகை தூக்கி நிறுத்திடுவார் லெப்ட் ஹேண்ட்ல, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி நிறுத்திட்டு ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த நான் ஏற்றுவார் வில்லுல. அதை நான் ஏற்றும் போது இப்படி இந்த வில்லு இப்படி ஸ்டிப்பா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நான் ஏற்றுப்போ அப்படி வில்லு வளைஞ்சு 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 உடஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். அந்த வில்லு உடஞ்ச சத்தம் இருக்கு இல்லையா, அது பெரிய பூகம்பம் வந்த மாதிரி. ராம், லக்ஷ்மண், விஸ்வாமித்ரா, ஜனகா, சீதா தவிர எல்லாம் கீழே விழுந்தாங்க, எல்லாம் காலி. அப்பதான் ஜனகர் ரொம்ப சந்தோஷம், அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர். ராமர் அந்த சிவதனுசை உடைச்ச உடனே அப்படி பெரிய இடி மாதிரி சவுண்டு. தேவர்கள் ஆகாசத்திலிருந்து பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அப்படி பூக்களை மழையா பொழிறாங்க ராமர்கள். கந்தர்வெல்லாம் ஒரு புகழ் பாடுறாங்க.
அப்சரஸ்ல டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி சிவதனுசு மறிச்சு அப்படி சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ராம்னு சொல்ற டக்குன்னு பாக்குறாங்க சீதாதேவி. அது வரைக்கும் சீதாதேவி யாருமே பார்த்தது இல்லை. அத கம்பராமாயணத்தை சொல்லியிருக்கு. கம்பராமாயணம் என்ன சொல்லியிருக்கு? அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கி. அப்படி பகவான் சீதையை பார்க்கறாங்கன்னா சீதை ராமரை பார்க்கறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே பில் உடச்சாச்சு, அவ்வளவுதான் பினிஷ். அப்போ ஜனகர் போய் சீதைக்கு மாலை கொடுத்து ராமருக்கு போட சொல்றாங்க. ராமர் தான் அஜானுபாவன் அப்படி நிக்கிறாரு கம்பீரமா. சீதைக்கு மாலை போட முடியலையா, ட்ரை பண்றாங்க. அது கம்பராமாயணத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கு. சீதாதேவிக்கு எப்படி ராமர் மாலை போட குமிச்சாதான மாலை போட முடியும். ராமர் கம்பீரமா நிக்கிறாரா. லட்சுமணன் என்ன பண்ணுவாரா, ஓடி போய் ராமர் பாதத்தில் விழுவாரா. உடனே லட்சுமணன் தூக்கும் போது சீதாதேவி மாலை போட்டு விடுறார். ராமர் எவ்வளவு அழகானது இல்ல. சோ ராமருக்கு மாலை போட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே. இப்ப என்னன்னா, அயோத்தியால ஒரே ஒரு பாக்கியம் தான் இருந்தது. ராமருடைய அழகை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அயோத்தியாவாசிகள் என்ன பண்ணாங்க, ராமர் அழகை மட்டும் பார்த்துட்டு, ஒண்ணு வாங்க ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி. ராமர் அழகில மயங்களுக்கு சீதையோட அழகு, சீதையோட அழகு தரிசனம் பண்ற பாக்கியம். இந்த மாதிரி செய்தி அனுப்பிச்சாங்க. மிதிலாவுடைய ராஜகுமாரி சீதையை ராமருக்கு மனம் முடிக்கணும், நீங்க உடனே கிளம்பி வாங்க. தசரதருக்கு நியூஸ் அனுப்புறாங்க. செய்தி அனுப்பிச்சோன்னே தசரதர், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, பரதா, லட்சுமணன் எல்லாம் ஒரு பெரும் படையோட வராங்க. பெரிய திருவிழா தான் மிதிலாவில், ஒரு பெரிய திருவிழா. ஜனகருக்கு குஷத்வஜான்னு ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு 2-3 பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்க. ஜனகர் 2 பொண்ணுங்க, அவருக்கு 2 பொண்ணுங்க. அப்போ இவங்க சீதையை ஜனகருக்கு இவங்க ராமர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா. லட்சுமணாவுக்கு ஊர்மிளா, பரதா மாந்தவி, சத்ருகனா ஸ்ருதகீர்த்தி, 4 பொண்ணு. கல்யாணம் பண்ணி சீர்வரிசையோட அப்படியே பெரிய ஊர்வலமா பெரிய ப்ரொசஷனே போறோம். மிதிலால இருந்து அயோத்தியாவுக்கு பெரிய பெரிய வாகனம் ஃபுல்லா, பெரிய பெரிய ரத்தம் ஃபுல்லா, வைரம், வைடூரியம், ஆபரணங்கள், முத்து, பவளம், எல்லாத்தோட விலை மதிக்க முடியாத சொத்து சீதா. அவ்வளவு அழகு, பணிவு, எளிமை, கருணை, எல்லா தெய்வீகமான குணம் இருக்கும். அப்படி வரும்போது அது வழியில யார் வெயிட் பண்றாங்க? பரசுராம் வராரு. பரசுராம் பயங்கர கோபம் வராரு. ஏ ராமா, என்ன சிவதரிசம் உடச்சிட்டியா நீ? அதோட சக்தி வாய்ந்த விஷ்ணு தரிசனம் என்கிட்ட இருக்கு. இது நீ நாளேட்டு பார்க்கலாம், இது நாளேட்டு காமி. இல்ல என்கிட்ட யுத்தம் பண்ண தயாரா? ஏற்கனவே தசரதன் நடுங்கிட்டு இருக்காரு. இந்த பரசுராமர் கூட எப்படி என் பையன் ராமன் சண்டை போடுவார். அப்ப ராமர் சிரிச்சுட்டே சிவதனுசு வாங்கி அதுக்கு நான் ஏற்றி அதுல அம்பு பொறுத்துறாரு. அப்ப ராமர் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி நான் சிவதனுசுல விஷ்ணு தனுசுல நான் ஏற்றிட்டேன். இப்ப என்ன பண்றது? இதை நான் விட்டுதான் ஆகணும். அப்போ பரசுராமுடைய புண்ணிய கர்மாக்கள், அவருடைய தபத்தை எல்லாம் வாங்கிட்டார் ராமர். வாங்கிட்டு அவரை தவம் செய்து காமிச்சிடுறாரு. பரசுராமர் புரிஞ்சுக்கிறார், ராமர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அவருடைய எக்ஸ்பென்ஷன் தான். பரசுராமர் யாரு? சத்யாவேஷ அவதாரம். பகவான் ராமர் புருஷா, மகாவிஷ்ணுடைய விஷ்ணு அவதாரம், விஷ்ணு தத்துவம். பரசுராமர் சக்தி தத்துவம், சத்யாவேஷம். பரசுராமர் ராமரை குளோரிஃபை பண்ணிட்டு அவர் தவம் செய்துட்டா போயிட்டார். இப்படி ஒரு வழியா சீதாராம், லக்ஷ்மண், ஹனுமான் இல்ல, சீதாராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகனா எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட அயோத்தியா சேர்றாங்க. அயோத்தியாவே கோலாகலமா. இப்போ அதான் டபுள் தமாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? சம்டைம் அட்வர்டைஸ்மெண்ட் டபுள் தமாக்கா. இப்போ ராமனுடைய அழகு மட்டும் இல்ல, அயோத்தியா மக்கள் சீதையோட அழகு பார்க்கறாங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணு, சாட்சாத் மகாலட்சுமியே அப்படியே உருவாருக்கு. இப்படி அழகான பொண்ணு. அந்த மாதிரி 2 பேரும் தரிசனம் பண்ணி அயோத்தியா மக்கள் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்காங்க, பேரானந்தம். அப்புறம் ராமர் இந்த மாதிரி சீதையோட அங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க அயோத்தியால. அப்ப தசரதன் நினைக்கிறார், ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காரு, எனக்கு வயசாயிட்டே இருக்கு. வயசானது எப்படி தெரியும்? முதல்ல எங்க வெள்ள முடி வரும்? காது கிட்ட வெள்ள முடி வரும். காது கிட்ட வெள்ள முடி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வயசாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிக்க எடுத்துருவோம், இல்ல டை போட்டுருவோம். வெள்ள முடி வந்துருச்சா பார்த்தா வயசாயிடுச்சுருக்காங்க, டை போட்டு. ஆனா அந்த வெள்ள முடி பேசுதான். தசரதர்கிட்ட ராமாயணம் என்ன சொல்லுது? தசரதன் வெள்ள முடி பேசிச்சா, ஏ தசரதா,
உனக்கு வயசாயிடுச்சு, நீ சீக்கிரம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணு, உன்னுடைய டைம் முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இன்னும் என்ன சொல்றாங்க ஆச்சாரியெல்லாம், ராமனுடைய கர்மா தான் தசரத்தை வெல்லப்படியா வந்திருக்கிறான். ஏன்னா அப்பதானே சீக்கிரமா ராமர் பட்டாபிஷேகம் பண்ணுவாரு, அப்பதான் அவர் காட்டுக்கு போவார், அப்பதானே ராவணன் வதம் பண்ணுவாரு. ராவனுடைய கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, ராமர் கையால கொல்லப்படணும் இருக்கா இல்லையா? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பகவானுடைய திட்டப்படி நடக்கும். எவ்ரிதிங் அக்கார்டிங் டு தி லார்ட்ஸ் சுப்ரீம் வில், எல்லாமே பகவானுடைய திட்டப்படி தான் நடக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றார் தசரதர். அது எல்லாத்தையும் கேட்கிறாரு பாருங்க. அந்த காலத்துல கூட சடனா ராமருக்கு அரியாசனத்துல உட்கார வைக்கல. வசிஷ்டர், சுமித்ரா அவங்கள கூப்பிட்டு கன்சல்ட் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ராமருக்கு முடிச்சு விட்டு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். எவ்ரி ஒன் பிகம் ஹாப்பி. வசிஷ்டருக்கு, சுமித்ரனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அயோத்தியா மக்கள் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்களா, அயோத்தியா வாசிகளை கூப்பிட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம கேட்டா கடைசி ஏன் நீ தாமதம் பண்றீங்க, இப்பயே பண்ண வேண்டியதாங்க, இது என்ன கேள்வி வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு ராமர் மேல அவ்வளவு பிரியம். ராமர் தான் உயிர். அயோத்தியா மக்களுக்கு ராமர் தான் உயிர், ராமர் தான் ஆன்மா எல்லாமே. ரைட். ஸோ இது நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டோரியில வந்து நம்ம 3 மாதாஜிகளை பத்தி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் யாரு, ராமருடைய லைஃப்ல மீட் பண்ண 3 பேர். ஃபர்ஸ்ட் ராமர் யார் மீட் பண்ணாரு, தாடகா. செகண்ட் அகல்யா. தேர்டு சீதா. தாடகை என்ன பண்ணாரு, வதம் பண்ணாரு. அகல்யா என்ன பண்ணாரு, விடுவிச்சாரு. சீதை என்ன பண்ணாரு. அப்போ இதுதான் அந்த 3 விதமான பெண்கள், 3 விதமான மாதாஜி என்ன கத்துக் கொடுக்குறாங்க. தாடகை மாதிரி அடக்கு குணம் வந்து நம்ம கைவிடணும். தாடகை போல அடக்கு குணம் இருந்ததுன்னா நம்ம பகவானுடைய கருணையை பெற முடியாது. தென் அகல்யை மாதிரி புண்ணிய கர்மாக்கள் இருந்தாலும் பிளஸிங் மட்டும் தான் கிடைக்கும். பக்தி இருந்தாதான் பகவான் பக்கத்துல போக முடியும் இல்லையா? பக்தி இருந்தா மட்டும்தான். சீதாது பக்தியின் சொரூபம், அவங்க பகவான் பக்கத்துல இருந்தாங்க. அகல்யை பிளஸ் பண்ணி விட்டார், தாடகையை வதம் பண்ணி பிளஸ் பண்ணார். சோ எல்லாமே பிளஸிங் தான். ஸ்டில் வந்து சீதா தான் பக்தி, டிவோஷன் இல்லையா? சோ அதனால நமக்கு குட் கர்மா வேண்டாம், பேட் கர்மா வேண்டாம். இந்த புண்ணிய காரியங்களும் வேண்டாம், புண்ணிய கர்மா வேண்டாம், பாவ கர்மா வேண்டாம். அகல்யா வந்து புண்ணிய கர்மா, தாடகை வந்து பாவ கர்மா, சீதா தேவி பியூர் டிவோஷன். பகவான் கிட்ட என்ன இருக்கு, பியூர் டிவோஷன் நம்ம பக்கத்துல இருக்கு. அதனால நம்ம பாவ கர்மம் கூடாது, புண்ணிய கர்மம் நமக்கு வேண்டாம், நமக்கு சுத்த பக்தி தான் வேணும். ஏஷாம் தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே பந்த மோக நிர்முக்தா அஜதே மாம் திடப்ரதா. யார் உறுதியா பக்தி தொண்டில் இருப்பாங்க, சீதை மட்டும் ஏன் உறுதியா பக்தி தொண்டில் இருந்தாங்க, அவங்க பகவான் மேல உறுதியான நம்பிக்கை. எந்த மாதிரி சூழ்நிலையில் வைக்கப்பட்டாங்க அது பின்னாடி நாளைக்கு படிப்போம். சீதா வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாங்க, நம்மள மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல. கார் எடுத்தா மால் போய்க்கலாம், எல்லா வசதியும் இருக்கு இல்லையா? சுத்தி அசுரங்கள்லாம் கிடையாது, பக்தர்கள் தான் இருக்காங்க. சீதாக்கு அப்படி இல்ல, சுத்தி ராட்சசர்கள், எப்ப வேணா ராவணன் வந்து டார்ச்சர் பண்ணுவான், என்ன வேணா நடக்கலாம். ஆனாலும் சீதா வந்து பகவான் மேல அன்பு மாறவே இல்லை. ரைட். जय श्री सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की की टाइम ஆயிடுச்சு. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேளுங்க. क्वेश्चंस राम विष्णु धनुष கேள்வி புரியல. ராமரா இல்ல, அவர் கோதண்டு தான் வச்சு, அவர் பரசுராமுடைய தனுசு வாங்கிட்டாரு, அந்த விஷ்ணு தனுசு அவர் வந்து எடுத்துட்டாரு. ஆமா, பட் அந்த ராமர் யூஸ் பண்ணது கோதண்டு தான். கோதண்டா சோன் வெப்பன். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பதருப்யாஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः.